இன்றைய ஒரு சிறப்பான நாள். தமிழக அரசால் நமக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. திருக்குறள் நுண்பயிற்சி வகுப்பு, முற்றோதுதலோடு சேர்ந்த நுண்பயிற்சி வகுப்பு கோவையிலே இந்த அரசு கலைக்கல்லூரியில் தொடர்ந்து பயின்று கொண்டிருக்கிறது. 8வது வாரம் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். தமிழ் தந்த வரம், குறள் தந்த செழிப்பு, வளர்ச்சி, மகிழ்ச்சி, எதை வேணாலும் சொல்லலாம், நெகிழ்ச்சி. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களோடு இன்றைய வகுப்பு தொடங்குகிறது. அனைவரும் ஒரு குறள் சொல்லி அப்படியே வகுப்பு தொடங்கலாமே. எல்லோருமே வரிசையா ஒவ்வொருத்தர் ஒரு குறள் ஒன்று சொல்லுங்க மாக்கலாம், ஏதோ ஒரு குறள் சொல்லுங்க மாட்டேன். அதனால இந்த செய்தியை சொல்றேன். இங்கே பெரியவங்களும் இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த கடந்து வந்த பாதை, நீங்கள் அந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பவர், இரண்டையும் சங்கமிக்கும் ஒரு பெரிய பணி நமக்கு கிடைச்சிருக்குது. ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த சங்கமிக்கும் பணியை ஒருங்கிணைத்து செல்லக்கூடியது குறள் வழிதானே. ஏன்னா இப்ப இவங்க ஏன் திருக்குறள், நீங்க கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க, இவர்கள் கற்றவர்கள், ஆனாலும் ஏன் திருக்குறளுக்காக வந்திருக்கு? இதே வேற ஒரு வகுப்பு, வேற ஒரு சொற்பொழிவு, வேற ஒரு தொடர் வகுப்புனாக்கா அட போயா நம்ம பார்த்ததானே போயிடலாம். குறள் என்று சொன்னா ஒரே குறள் நீங்க எத்தனை முறை படித்தாலும் புதிய புதிய பொருள் கிடைக்கும். நீங்க நான் சொல்வது இவர் என்ன இப்படி சொல்றாருன்னு நினைப்பது போல இருக்கும். இந்த வயதுக்கு உங்களுக்கு நீங்க பள்ளியில படித்துட்டு வரும்போது அது ஒரு வகையான ஒரு அனுபவம் இருக்கும். ஏதோ மதிப்பெண் பெறுவதற்காக அதுல எழுதிட்டா 2 மதிப்பெண் கிடைக்கும், நெடுவினா எழுதுனா 8 மதிப்பெண் கிடைக்கும். நம்ம தான் சாய்ஸ்ல விட்டுருவோமே இல்லையா? அப்படி இருக்கும். அப்போ எது இலகுவா இருக்கு, எதுன்னு பார்த்து நம்ம எழுதி இருக்கணும். மதிப்பெண் பார்க்கறதுக்கு அது மதிப்பெண்ணுக்காக எழுதுன படித்தது ஒரு காலமா இருக்கும். அதே கல்லூரிக்கு வரும்போது இந்த குறள் படிச்சிருக்கிறேனே ஏன் இப்படி சொல்றாங்க, ஒரு செய்தி இருக்கும். அந்த செய்தியை கல்லூரியை முடித்து வாழ்க்கைக்கு வரும்போது அந்த அனுபவத்துல அதே குறள் நம்ம காதால கேட்போம், கண்ணால பார்ப்போம். ஒரு பேருந்துலையோ ஒரு செல்லும் இடத்துலையோ இல்ல நண்பர்களோட பேசும்போதோ ஒரு தகவல் நமக்கு கிடைக்கும் போது அது ஒரு புதிய ஒரு பரிணாமத்தை கொடுக்கும். இது ஏற்கனவே அவங்க சொன்னாங்கல்ல, இந்த பொருள் இப்படி இருக்கா. 1110வது குறள்ல இன்பத்துப்பால் என்ன சொல்றாருன்னா, அரிதோறும் அறியாமை கண்டற்றால் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஏப்ப எவ்வளவு பெரிய செய்தி, யாரு? தாத்தா வள்ளுவர் சொல்றாரு. நான் தெரிய தெரிய அறிய அறிய அறியாமை, நான் இன்னோசென்ட், அறியாமை தானே எனக்கு அதிகமா இருக்கு. அடடா இந்த செய்தி எனக்கு தெரியாம போய்விட்டது என்று பார்க்கும்போது நீ அறியாமைக்கு போய் விடுகின்றாய். அப்ப நீ தெரிஞ்சவன் எப்படி சொல்ல முடியும்? அவரே வள்ளுவரே உலக பொதுமறைன்னு சொன்ன ஒரு பெருந்தகையே அந்த சொல்லை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் நம்ம எல்லாம் எந்த அளவுல இருப்போம். அப்போ நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அதான் கடந்த வகுப்புல சொன்னேன், கற்றுக் கொடுப்பதற்கு யார் தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ கற்றுக்கொள்ளணும். எந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் தான் கற்றுக் கொடுப்பதற்கு தகுதி படைத்தவர்களாக மாறுகிறார்கள். ஐயா நீங்களும் ஒரு குறள் சொல்லிடுங்க என்று அழகாக குறள். கடந்த வகுப்புல அதான் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வரும்போது எதை பாதுகாக்காவிட்டாலும் நாவினை அவசியம் பாதுகாக்கணும். இல்லைன்னா பல துன்பங்கள், பல பிரச்சனைகள், பல சோகங்கள், பல பழிச்சொல்லுக்கு ஆளாக்கி விடக்கூடியது நான் என்று சொல்லுகின்றார். நாவிற்கு 2 வகையான பணி இருக்குன்னு வர சொன்னோம் இல்லையா? எல்லாமே 2 படைத்த இறைவன் படைப்புலயே 2 விழிகளை கொடுத்து பார்வை ஒன்றை தான் கொடுத்தான். ஒன்னைத்தான் பார்க்கிறோம், 2 விழிகளை வை. 2 செவிகளை கொடுத்துருக்கான், கேட்கறது ஒரு செய்தி தான், ஒன்னைத்தான் நம்ம கேட்கிறோம். ஒவ்வொன்றுமே அதுதான். 2 துவாரங்கள், மூக்கு இருக்கு, ஆனா சுவாசம்ங்கிறது ஒன்னைத்தான் நம்ம பார்க்கிறோம். நீங்க 2 கைகள் இருக்கு, உழைக்கிறது நம்ம இது பண்றோம். 2 கால்கள், நடக்கிறது ஒரு பணி தான் செய்யறோம். ஆனா நாக்கு ஒன்றை கொடுத்தான், அதற்கு பணிகள் 2 கொடுத்தான். உணவை சுவைத்து சுவை கூட்டி அதை பற்கள் மென்று கொடுக்கும் உணவை உள்ள தள்ளக்கூடியது, உமிழ்நீர் சுரக்கிறது, இதெல்லாமே செய்யக்கூடிய பெரிய பணி. அதனாலதான் அது அளவா இருக்கணும். மிகினும் குறையினும் நோய் செய்யும். அதுக்கும் வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு. அதை அந்த அதிகாரத்தில் தானே சொல்லியிருக்காருன்னு பார்க்க கூடாது. ஒவ்வொரு சொல்லும் பொருள் குறித்தானவே சொல்லி மிக சிறப்பா சொல்கின்றார். சரி, இப்ப நம்ம நேரடியா வகுப்புக்குள்ள வரோம், பாக்குறோம். இப்போ கடந்த வகுப்பு வரைக்கும் நம்ம 17 அதிகாரங்களை பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். இப்போ அழுக்காராமை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ 17. அடுத்தது இப்போ வெக்காமை என்று சொல்லக்கூடிய பிறர் பொருள் கவருதல், அபகரித்தல், தனக்கு தனதாக்கி கொள்ளுதல், அதற்காக நாம் செய்யக்கூடிய சூழ்ச்சி, அதை எந்த நிலையில் இருக்கிறது, அதனால் நமக்கு வரும் கேடு என்ன,
துன்பம் என்ன, பிரச்சனைகள் என்ன, இதைத்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவ கூட பார்க்கணும். அதனால நமக்கு வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன, அதை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குது. இதுல பார்க்கும்போது நடுவின்றி, நடுவு நிலைமை இல்லாமல், நடுவின்றி நன்பொருள் வெக்கின் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். நடுவு நிலைமை இல்லாமல் அடுத்த ஒரு பொருளை அபகரித்துக் கொள்ள நினைத்தால் அது நமக்கு என்ன இருந்துச்சுன்னா குற்றமும் நமக்கு சேர்ந்து வந்துடும். எந்த விதமான பாகுபாடு அதுல கிடையாது. நமக்கு துன்பம் தரக்கூடிய அந்த குற்றத்திற்கும் ஆளாகக்கூடிய நிலைக்கு நம்ம போயிடுவோம். ஆகவே பிறர் பொருளை நம்ம அபகரிக்க கூடாது. ஏனென்றால் நம் அசைவுகள், நம் செயல்பாடுகள், நம்முடைய நிலைப்பாடுகள், நாம் என்ன செய்கிறோம் என்பதை இந்த வையகம், இந்த பிரபஞ்சம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அது முக்கியம். அந்த நிலையில் மாறக்கூடாது. இப்ப காலையில வந்த உடனே கூட நமது துரைசாமி ஐயா ஒரு கவிதை வரி சொல்லும் போது சொன்னார், பிரபஞ்சம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை சார்ந்துதான் நம்மளுடைய பயணம் பயணிக்க வேண்டியதா இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் யாரு? பரம்பொருள், இறைவன். இல்ல அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, அது வேற விஷயம். நம்பிக்கை இருக்குது இல்லை என்பதெல்லாம் இங்க பிரச்சனை. வெயில் என்பது சுடும், அதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. வெயில் சுடும், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க, நம்பாத. அப்ப வெயில் சுடாதா? அதன் கடமை அது செய்யும். என்னென்ன விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிதுன்னு ஒரு இடத்துல வள்ளுவர் சொல்லிக்கிறார். அதை தொடரக்கூடிய வகுப்புல எல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம். அல்ல ஏதாவது ஒட்டு மொத்தமா கொண்டு கூட்டு பொருள் கொள்ளுதல்னு சொல்லி சொல்லணும். அதனாலதான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு முறையேனும் 1330 குறள்களையும் படித்து விடுங்கள். பொருள் தெரியுதோ தெரியலையோ, புரியுதோ புரியலையோ, அதுங்க என்ன இருந்தாலும் ஒரு முறை பக்கங்களை புரட்டுங்கள். அந்த செய்தி உள்வாங்கி கொண்டு மேலிருந்து படிங்க. மேலிருந்து படித்துக் கொண்டு அப்படியே உங்கள் கண்கள் கீழே வரும்போது, ஆனால் படித்த படிப்பு உங்களை கீழிருந்து மேல் நோக்கி உயர்த்திவிடும். அதான் மிகப்பெரிய பதிவு. அப்போ பக்கங்களை புரட்டுவது அல்ல கல்வி, நம்மையே புரட்டி போடுவதாக அமைய வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு கல்வியாக இருக்கும். அந்த நிலைக்கு நாம் உயர்ந்து வர வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய படி வளர்ச்சிகள், பரிணாம வளர்ச்சி. இந்த செய்தியை சொல்லும் போது நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்? நம்முடைய பயணத்தினுடைய நோக்கம் என்ன? பிரபஞ்சம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பிரபஞ்சம் என்பது பேராற்றல் மிக்கது. அந்த பேராற்றல் என்று சொல்லக்கூடியது இறை ஆற்றல், அது ஒரு சுப்ரீம் பவர், எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அந்த படைத்த இறை ஆற்றலுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஈஸ்வர் வச்சுங்க, முருகான் வச்சுங்க, அல்லான்னு வச்சுங்க, இயேசுன்னு வச்சுங்க. நீ என்ன பேரை வைத்துக் கொண்டாலும் அவன் 1000 நாமங்களை உடையவன். அவன் ஒருவன் தான் பரம்பொருள், இல்லையா? பரம்பொருள் இறைவன் இருப்பது ஒன்று. இறைவன் ஒன்று, அதோடு நீ ஒன்று மெர்ஜாயிரணும். புரியுதா? அந்த நிலை. ஏனென்றால் பிரபஞ்சம் இறைவனால் படைக்கப்பட்டது. பிரபஞ்சம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு என்ன பொருள்? இறைவன் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற பொருள். நீ எதை செய்தாலும் இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும் என்ன செய்யணும், என்னால் படைக்கப்பட்டது, எப்படி கொண்டு போகணும், எதை செய்யணும், என்ன ஏதுங்க. நாம் தான் எங்கே இருக்கிறான் இறைவன் கேட்கிறான். அவன் எப்படி இருப்பான்? அவன் உருவமே இல்லாதவன். அவனுக்கு எப்படி நம்ம உருவம்? எல்லா உருவங்களும் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு ஆத்ம திருப்தி இல்லையா, எதுவுமே இல்லாம இதா நிற்க கூடாது என்பதுக்காக நம்ம வச்சிருக்கிறோம். தவிர அவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஒரு உயர்ந்த ஒரு சக்தி, அதை ஏற்றே ஆக வேண்டும் என்ன இருந்தாலும் சரியா. அப்போ எங்கே இருக்கிறான்? உங்களுக்கு அருகில் இருக்கின்றான், உங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறான், நம்மை பார்த்து கொண்டு. எப்படின்னா அதுதான் பிரபஞ்சம். அந்த வார்த்தைக்கு உயர்வற்றல் இருக்கிறது. நம்ம எப்படி நம்ம சொல்லும் போது அதை நம்ம உருவம் கொடுக்கிறோம். சரி, அதை வச்சு மகாபாரதத்துல ஒரு கதையை சொல்லட்டுமா? சம்பவத்தையும் சொல்லிக்கலாமே. இந்த வெக்காமை என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்புக்கு, இந்த குறள் அதிகாரத்துக்கு ஒட்டி வரக்கூடிய ஒரு தகவல், அந்த கதையினுடைய மைய கருத்து.
துரியோதனன், துரியோதனாதிகள் இவர்கள். சகோதரர்கள் யாரு? பாண்டவர்கள் இல்லையா? அவங்க 5 பேர், இவர்கள் 100 பேர். இது ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, 6லும் சாவு 100லும் சாவுங்கிறாங்க இல்லையா? அந்த பழமொழி உண்மையான பொருள் என்ன? 6 வயசுலயும் என்னங்க பழமொழி சொல்லுங்க, பழமொழி என்ன அப்படின்னு என்ன எதுக்கு சொல்லுங்க? மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். ஐயா நீங்க சொல்லுங்க, என்ன பொருளுங்கய்யா? அதான பொருள். நீங்கங்கய்யா இதான தம்பி, நீங்க அதுதான். இதுல என்ன வெளிப்படையா இருக்குது? இது என்னங்கய்யா? கை புண்ணுக்கு யாராவது கண்ணாடி வச்சுட்டு, ஆமா புண்ணுதான் நல்லா ஏண்டா கண்ணுக்கே தெரியுது, அதுக்கு கண்ணாடி இருக்கும், என்னப்பா பண்ணிட்டு இருக்கு, புண்ணு இருக்குதுங்க, அது இருக்குதா இல்லையான்னு பாத்துருக்கேன், அதுக்கு எது கண்ணாடி வச்சு பாக்குற? அதை தெரியுது, கையில இருக்கு, முதுகுல இருந்தா கூட நீ சொல்லலாம் கை. அப்போ அன்று சொன்னவை அர்த்தம் உள்ளவை. இப்ப அந்த பொருள் பல பழமொழிகள் பிறந்திருக்கிறது, பொருள் மாற்றம் பெற்றது. உண்மையான பொருள், அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், மகாபாரத கதையை இங்கே கொண்டு வரும். பாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர் இல்லையா? தருமர், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். ஆனால் பாண்டவர்கள் உண்மையில 6 பேர். கர்ணன் யாரு? அவனுடைய குந்தியினுடைய மூத்த மகன், பாண்டவர்களுக்கு எல்லாம் அண்ணன். 6 பேர். துரியோதனாதிகள் 100 பேர். போர் என்று வந்து விட்டால், யுத்தம் என்று வந்து விட்டால், போர்க்களத்தில் நிற்கும் போது கர்ணன் விதிவசத்தால் அந்த இடத்துல நிக்கிறான். துரியோதனாதிகள் கூட நிக்கிறான். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சகம் செய்தாயடா, வஞ்சகன் நானடா என்று கர்ணனே சொல்வார், கிருஷ்ண பரமாத்மே சொல்வார் இல்லையா? செய்தி அந்த அந்த தாற்பயத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த கதையினுடைய ஆழ என்ன நோக்கத்தில் வடிவமைக்கப்பட்டது, அந்த கதாபாத்திரத்தினுடைய செழிப்பை நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஆனா அங்க நிக்கிறான், ஆனா உண்மையில் அங்க இருந்தாலும் இவங்களுக்கு தான் அண்ணன், சரியா? அப்போ சண்டை விடாது. முக்கியமான மைய நோக்கம் அந்த மகாபாரதத்தினுடைய அங்க கர்ணனும் அர்ஜுனன் தான். அந்த 2 பேர் நிக்கிறாங்க, எதிரில் நிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அழித்தே தீரும், ஒன்னா நான் உயிரோடு இருக்கணும் இல்லாட்டி சொல்றாங்க. இது செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான். இப்ப அதை விளக்கி நான் போகல. யுத்தம் என்று வந்துவிட்டால் 6 பேர் ஆகிய பாண்டவர்கள் கூட்டத்திலும் இறப்பு உண்டு. 100 பேராக 6லும் சாவு இருக்கப்பா, 100லும் 100 பேர்லயும் சாவு இருக்கிறது. அதனால் சாவில் இருந்து யாரும், மரணத்தில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பது அதனுடைய ஆழமான பொருள். எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. அன்று சொன்னவை அர்த்தம் உள்ளவை. இவ்வளவு இந்த மாதிரி நம்ம பாக்குறோம். அதனால நம்ம தகவல் நிறைய செய்திகள் நம்ம நிறைய அறிதோறும் தாத்தா கிட்ட போய்க்கலாம், அவரே சொல்லி இருக்கிறார், அப்ப உண்மைதானே, அப்ப நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்ப இன்னைக்கு தெரியும் போது ஒரு மகிழ்ச்சி நமக்கு அதான் நாளும் ஒரு தகவல் நாம் தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? அப்போ நிறைய தகவல் இருக்குதுங்கய்யா. இந்த பழமொழிகள் பார்க்கும் போதே செய்திகளோட ஒட்டி வரக்கூடிய தகவல்கள் தான். குறள் அதான் வள்ளுவம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு செய்தியை நம்ம சொல்றோம், நம்ம குறள் வழியிலேயே சொல்லிக்கலாம், பஞ்சபூதங்களை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். அதுல காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் சொல்றோம் இல்லையாமா? அது நல்ல ஒரு அருமையான பழமொழி, நிறைய நம்ம சொல்றோம். என்ன காற்றுள்ள போது தூற்றிக்கிறது சொல்லுமா? நீங்க என்ன சொல்றோம்? அந்த உருவாக்கி கொண்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நம்ம இல்லைங்களே ரவீந்திரன் ஐயா சொல்லுங்க. நீங்க அந்த அந்த கருத்து தான் மாட்டேங்கிற பொன்னுச்சாமி ஐயா, ஏதாவது நீங்க ஒரு கருத்து இருக்குங்களா? அதே கருத்து தான் இருக்கு. பெருமாள் தம்பி நீங்க களம் காண வேண்டும், வாகை சூட வேண்டும். அவர் வாகை ஐயா வந்திருக்கிறாரு, வெற்றி காண வேண்டும் இல்லையா ஐயா? நீங்க பாண்டியராஜன் ஐயா சிறப்பு சிறப்பு. இப்ப நீங்க சொல்லாமே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இந்த குறள் வகுப்பு உங்களுக்கு கிடைச்சி எல்லாம் ஒரே கிட்டத்தட்ட ஒரே கருத்து தான் இருக்குது இல்லையா? பெரும்பாலும் இதுன்னு இல்லாம எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு, பொதுவானது இருக்கு. நீங்க திருக்குறள் வகுப்பு நமக்கு கிடைத்திருக்குது, மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. கிடைத்த வாய்ப்பை காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள். இது பொதுவா எல்லாம் சொல்றது. ஆனா தமிழ் ஐயா இப்ப வேற சொல்ல போறது. அது என்ன? அதாவது இப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு வந்துடலாம், இயற்கைக்கு வந்துடலாம், குறளுக்கு நம்ம வந்துடுறோம்.
காலம் காலமாக நிற்கக்கூடிய சான்றோர்கள் மொழி, ஆண்டோர்கள் மொழி, அன்று சொன்னவை அர்த்தமுள்ளவை சொல்றோம். நிறை மொழி மாந்தர் பெருமை நிலத்தும் அரைமொழி காட்டிவிட வேண்டும். அப்ப இந்த பிரபஞ்சம் என்று சொன்னால் பஞ்சபூதங்களால் உருவானது. பஞ்சபூதங்கள் தானே, ஐம்புலன்கள். அப்ப அந்த அந்த இது என்ன, அந்த ஆற்றல், 5 பெரும் ஆற்றல் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. சரியா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் வரும் இல்லையா? சரி, இப்போ பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் என்பது வடிவமைக்கப்பட்டதே இறை ஆற்றலின் படைப்பாற்றலினுடைய இதே பஞ்சபூதங்கள் தான் இல்லையா? இந்த 5 ஆற்றல்கள் தான். ஒரு ஆற்றல் விலகினாலும் அவ்வளவுதான், ஒட்டு மொத்தமா பல பல பலன்னு விழுந்துடும். இதனுடைய வடிவமைக்கப்பட்டது இறை ஆற்றல். இந்த இப்போ இதனுடைய மையம் என்னன்னா, நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம்னு சொல்றோம் இல்லைங்களா? காற்று என்பதுதான் மிக 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 மையமான ஒன்று, அடிப்படையா இருக்கு, நடுநிலையா இருக்கு, வலி. இந்த காற்று தான் 9 துவாரங்கள் கொண்ட இந்த உடலுக்குள், உடலை இறைவன் படைத்தான். 9 துளைகளை வைத்தான். 9 சொல்றோம் இல்லையா? 9 எல்லாம் தெரியும் இல்லைங்களா? அது 2 கண்ணு, 2 எல்லாமே எந்த வழியா வேணா 9 வழியா, அதற்குள் அந்த காற்றை வைத்தான். தாயின் வயிற்றில் கருத்தரித்த உடனே இல்லையா, அந்த படைக்கும் போதே முதலாக அந்த காற்றை தான் உள்ளுக்குள்ள வச்சிட்டான். முதல்ல அந்த குழந்தை வெளியில் வந்த உடனே சுவாசிக்க தொடங்குகிறது. முதல் சுவாசம் உலகத்தில் வந்த உடனே ஆக்சிஜனை உள்வாங்கி கொண்டு இல்லையா, உயிர் வழி காற்றை உள்வாங்கி கொண்டு கரியமிளவாய் வெளியே விட்டு வாழ்வதற்கான முதல் இது தொடங்குகிறது. அந்த காற்று 9 துளைகளின் வழியாக எப்போது வெளியேறும் என்று தெரியாது. ஆனா போகுது வருது, போகுது வருது. பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எடுத்துக்கலாம், வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம், நமக்கு போகுது வருது, உண்டா இல்லையாமா? பிரீத் இன் பிரீத் அவுட், சுவாசம் போகுது வருது, போகுது வருது. இது நிதர்சன உண்மை. உயிர் வாழும் அத்துணை பேருக்கும், அத்துணைக்கும் அக்ரிணை. அப்போ எல்லோருக்கும் பொதுவானது காற்று. இந்த காற்று போய்விட்டால் நீ எதையுமே செய்ய முடியாது. ஐயோ, நான் அந்த செஞ்சிருந்திருக்கலாமே, இந்த நல்லது செஞ்சிருக்கலாமே, இந்த புண்ணியத்தை செஞ்சிருக்கலாமே, இறைவா எனக்கு ஒரு நாள் மட்டும் கொடுத்தேன்னா நான் எல்லா நன்மையும் செஞ்சுட்டு வந்துடுறேன், எல்லா தான தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன், எதுவும் கிடைக்காது. இந்த காற்று உனக்கு காற்று உள்ள போதே இந்த வாழ்க்கைக்கு தேவையான நற்காரியங்கள் எல்லாம் தூற்றிக்கொள்ளடா, உனக்கு பின்னால் அது மிக மிக பயனுள்ளதா இருக்கும் என்று இறையாற்றல் என்ன சொல்ற. எவ்வளவு பெரிய வார்த்தைங்க அது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளடா. ஆக மிகச்சிறந்த தத்துவங்கள், பல சொற்கள் புதைந்து கிடைக்கின்றன நமது தமிழ்ல பயன்படுத்தணும், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை மேல் நோக்கி அழைத்து செல்லும். பெரிய தகவல் இருக்கு, போக போக அங்கங்க சில தகவல்களை நம்ம சொல்லிக்கலாம். ஆக இதை ஏன் இதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னா, இந்த வகுப்பு நிலை தொடரும் போது முதல்ல நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஐயா சொன்னாரு, நம்ம ரவீந்திரன் ஐயா சொன்னாரு, பாண்டியராஜன் ஐயா சொன்னாரு, மீண்டும் 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 வா இல்லையா? எதுக்கு மீண்டும் மீண்டும் வர்றது? திரைப்பட பாடல் ஒரு படிச்சோம் இல்லையா? வகுப்புல இருக்குதுங்களா? வகுப்பறையில என்ன நடக்குது? வகுப்பறையில சொன்னா, இப்போ மாணவர்கள் வந்த உடனே முதல் நாள் பாடம் நடக்கும், அவர்களுக்கு ஒரு தேர்வு வைப்பாங்க, உண்டா இல்லையா? அதுக்கு ஆங்கிலத்துல டெஸ்ட் இல்லையா? சரி, நம்ம அதுல 10 மதிப்பெண் வச்சு 10 மதிப்பெண் வாங்குறவங்க இருக்கான், 8 வாங்குறவங்க இருக்கான், 4 வாங்குறவங்க இருக்கான், 3 வாங்குறவங்க இருக்கான், ஒண்ணுமே எல்லாம் பமரும். என்னடா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற இருக்கு இல்லையா? நம்ம எல்லாம் அந்த இதை தாண்டி தானே வந்திருக்கிறோம். எத்தனை தடவை மிஸ்ஸ பார்த்து அப்படிமா சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்த்து கடந்து வந்ததுதான். ஆனா அந்த மாணவருக்கு அடுத்த மறுபடியும் சொல்லி கொடுக்குறாங்க, மறுபடியும் தேர்வு, மறுபடியும் தேர்வு, அப்புறம் வார தேர்வு. ஒரு வாரம் ஒரு பாடம் நடத்தியாச்சு, ஒரு தேர்வு, மறுபடியும் எழுது, தேர்வு, மறுபடியும். எதுக்குமா இத்தனை நேரம் எடுத்தோடனே 1ஆம் வகுப்பு சேர்ந்தாச்சு, தேர்வு வச்சாச்சு, படிச்சு 2ஆம் வகுப்பு அனுப்ப வேண்டியது தானே? எதுக்கு ஒரு ஆண்டு படிக்கணும்? எதுக்கு காலாண்டு தேர்வு? அப்புறம் அந்த காலாண்டு தேர்வு வர்றதுக்கு முதல்ல இடைநிலை தேர்வு, ரிவிஷன் ஒண்ணு இல்லையா? அப்ப இடைநிலை தேர்வு, இடைப்பருவ தேர்வு, காலாண்டு தேர்வு, அப்புறம் அது தேர்வு எழுது, மதிப்பெண், தேர்வு எழுது, மறுபடியும் 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 மறுபடியும். ஏனென்றால் மீண்டும் 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 என்பதை
மனித படைப்புலேயே மிக பிரம்மாண்டமான படைப்பு என்று சொன்னால் மனிதனின் மூளைதான். மனித மூளைக்கு ஈடும் இல்லை, இணையும் இல்லை. வலிமை மிக்கது, வல்லாண்மை மிக்கது, ஆற்றல் மிக்கது, ஆளுமை மிக்கது என்று சொன்னால் மனிதனுடைய மூளை. இப்ப நம்ம எல்லாம் அலைபேசி வச்சு இருக்கிறோம். அலைபேசி என்ன செய்தி நம்ம பார்க்கிறோம், பார்த்த உடனே வந்துட்டு இந்த எம்பி கம்மியா இருக்கு, ஜிபி கம்மியா இருக்கு, கொள்கலம் கம்மியா இருக்குது. முதல்ல எல்லாம் வந்து அலைபேசி எடுத்து பார்த்தா அது 64 ஜிபி தாங்க சார், பத்தாதுங்க, ரொம்ப கம்மியா இருக்குது அப்படிங்கிறோம். இது இப்ப அதை விட பெருசா இருக்குது, கொள்கலன் திறன் 128 ஜிபி, அதை வாங்கிக்கலாம். வாங்கணும் இல்லையா? 128 இப்ப கம்மிங்கிறாங்க. உடனே என்ன சொல்றாங்க, அது 264 ஜிபி சார், அதை வாங்கிட்டீங்கன்னா நிறைய தகவல்கள் வருது, நிறைய செய்திகள் வருது, கொள்கலன்னு சொல்றோம். 128 சொன்னாக்கா இப்ப 524 வந்துருச்சு, இருக்குதா? அது 1000 ஜிபி கொண்டு வர்றதுக்கு பேசிட்டு இருக்காங்க, திட்டமிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதற்கு சொல்றேன்னா, அத்தனை தகவல்களை சேகரித்து வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது என்று சொல்லி இத்தனோண்டு சிப்ப சொல்றோமே. இதை கண்டுபிடித்த மனித மூளை எவ்வளவு பெரிய சிப்பம் நினைச்சு பாருங்க. எத்தனை பெரிய கம்ப்யூட்டர் அது, எத்தனை மெகாபைட், எத்தனை மெகா 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 மெகாபைட் வந்துட்டு அத்தனை தகவல்களை உள்வாங்கிக் கொள்ளும் ஆற்றல் மிக்கது இந்த மூளை. ஆனால் இந்த மூளையானது இது பெரிய சிறப்பு என்னன்னா, இது ஒரு வடிவமைப்பு சும்மா அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? மனித மூளை உள்ளுக்குள்ள இருக்குது. ஆனா இந்த உள்ளுக்குள்ள எதை கொடுத்தாலும் உள்வாங்காது. எதை கொடுத்தாலும் அப்படி கேட்கணும். இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம், சூப்பர் சொல்றோம் இல்லையா? ஆனா எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் மறந்துடுவோம் இல்லையா? இவ்வளவு இதை பிரியமா கேட்போம், பிரியமா தான் கேட்போம். பிரிய தரிசனி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆக புதியதா வந்த மாணவர், புதியதா வந்தவர்களுக்கு எல்லாமே கரம் தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம். எங்கிங்க இருந்தது எல்லாமே ஆற்றலோடு, உணர்வோடு, செயல் திறனோடு வாழ்த்துக்கள், உட்காருக்குமா. இங்க இந்த மூளைக்கும் வந்துட்டு எதை கெடுத்தாலும் உள்வாங்கும் திறன் என்பது அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு வராது. ஆனா வரும், ஏன்னா அது வலுவலுன்னு அது இதா இருக்கும். சரியா? இப்ப நம்ம மூளை இருக்கான்னு யாரையும் கேட்க முடியாது. கறிக்கடையில் வேணா போய் கேட்கலாம், இத்தனை நேரம் இருந்துச்சு, இன்னைக்கு தான் சார், இப்பதான் சார் இல்லை, உங்களுக்கு தான் இல்லைன்னா. ஒருத்தன் இத்தனை நேரம் இருந்ததாம், உங்களுக்கு தான் சார் இல்லைன்னா, அது எப்படி அவனுக்கு மூளை இல்லைன்னு போகும்? அவன் கறிக்கடையில மூளை வேலைக்கு வாங்க வந்திருக்கிறான், புலவு உணவு சாப்பிடுறான், அசைவ உணவுக்கு. ஆக அந்த மாதிரி அல்ல, இந்த மூளை என்பது எல்லோருக்கும் உள்ளது. இது இயங்கினால்தான் இயக்கமே, இல்லாட்டி எதுவும். எது வந்து விழுந்தாலும் அப்படியே அப்படியே வலிக்கு கீழே வந்துடும், அப்படி விழுந்தா அப்படியே போயிடும். எதை உள்வாங்கினாலும் அப்படி கேட்ப எல்லாம் இருக்கும். மேல அப்படியே மேல் முதல் தளம், அது ஃபர்ஸ்ட் லேயர் சொல்லுவாங்க. அப்படியே வந்து அப்படியே ஐயா கொஞ்சம் வகுப்பு கொஞ்சம் மன இதா இருக்குதுங்களா, உங்களுக்கு நல்லா சிறப்பா இருக்குதா, வகுப்பு போகுதுங்களா, பெரியவர் எல்லாம் இருக்கும். என்னன்னா பல தகவல்கள் கிடைக்கிறதுனால அந்த தகவலை உள்வாங்கிக்கணும், மாணவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், நம்ம பெரியவர்களுக்கு இருக்கும். அறியாத செய்தியை அறிந்து கொள்ளணும். எப்பவுமே நம்ம வந்துட்டு ஏதோ வந்தோம் போனோம் இல்லாம பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு குரல் வகுப்பு தானே, முற்றுவது தானே, படிங்கன்னு சொல்லி இந்த பக்கத்தை படிச்சுட்டு போவதற்காக நான் வரவில்லை. எனக்கு தெரிந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் இருக்கும் தகவல் எனக்கு கிடைத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன், நான் கற்றுக்கொள்வேன். அதான் பெரிய சிறப்பு. அறிவோரும் அறியாமைகள் இந்த உலகத்தில் நாளும் நாம் கற்கின்றோம். பல தகவல்கள், இப்போ புதிய புதிய தகவல். இந்த செய்தி இத்தனை நாள் எனக்கு தெரியாம இருந்துகிட்டது, இதை தெரிந்து கொண்டு வெளியில சொல்லணும். சரி, எதற்காக இதை மனிதன், நம்ம மனிதர்கள் தானே, அடுத்தவங்களை பத்தி நம்ம விட்டுறலாம். நாம் எனக்கு குறைந்தபட்சம் இது பயன் தருமா, இந்த வகுப்பு எனக்கு இது பயனுள்ளதா இருக்கா, நான் இது வந்து நல்லா இருக்குமே, அதுல ஒரு செய்தி எனக்கு பயனுள்ளதா கூட நல்லா இருக்குமே, அவ்வளவுதான். சரியா? ஆங்கிலத்தில் சொன்ன சிம்பிள், அவ்வளவுதான். சரி, இப்போ இதனுடைய தாக்கம் என்னன்னு சொன்னா, இதனாலதான் சொன்னேன் முதல் வகுப்புலயே, ஆசான் உரைத்தது அமைவர கொள்ளினும் கால்கூர் அல்லது பாங்கல நானே. 25% தான், 25 விழுக்காடு தான் நம்ம அது உள்ளுக்குள்ள இருக்கும், மீறி போயிடும். அதை மீண்டும் வரணும்னா இதை என்ன பண்ணணும்னா, மீண்டும் வந்தா இந்த மூளை மேல் பகுதி என்ன பண்ணும், கொஞ்சம் சரி கொஞ்சம் பிடிக்கும். என்னடா விட மாட்டேங்கிறான் போல இருக்க, நம்ம போட்டு வறுத்து எடுக்கிறான்டா, சும்மா அதை போட்டு தாளிக்கிறான்பா. ஒருத்தனை சொல்றான் இல்லையா, ஒரு விஷயத்தை மீண்டும் சொல்லும்போது, ஜோய் வந்துட்டான்பா, வந்தவனே இதை அதான் சொல்லுவான். இப்போ இந்த நிலைக்கு இந்த மூளையை நாம் பக்குவப்படுத்தி பயன்படுத்துறோம், பயிற்சி கொடுக்கிறோம். சரியா? தேர்வு கவனிக்கிறீங்களா? வகுப்பு தேர்வு, இந்த பாடம் இதை படி, தேர்வு இந்த இதை நேற்றே படிச்சு, இப்ப படிக்கதான் அதை அப்படியே உள்வாங்க இது உள்ள போகும்போது இது ஆழமா போயிடும். இந்த மனம்
ஆழ் மனம், ஆழ் மனதுக்குள்ள போய் அது விழுந்து விட்டால் அது நம் மரணம் அடையும் வரை நம்மை விட்டு போகாது. இவ்வளவு பெரிய தகவல். மிகப்பெரிய ஆழ்மன சக்தி என்பது ஆழ் மனம் தரும் உந்து சக்தி. நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறும் ஆற்றல் இந்த மனதிற்கு இருக்குதுன்னா மனத்திற்கு ஏற்றுக்கொள்ளும் வகையில நம்ம கொடுக்கணும். அதுதான் இது விளைச்சல். நம்ம சோறு திங்கிறோமே, இந்த சோறு உணவு நெல் விவசாயம் ஐயாக்களை தெரிஞ்சிருக்கு, பெரியவங்க எல்லாம் நிலத்தை முதல்ல உழுது விடுவாங்க, தண்ணி விட்டுருவாங்க, ஈர மண்ணு ஈரப்பதம் அப்படித்தாங்க ஐயா, மண்ணை ஈரப்படுத்துவாங்க. ஈரம் பண்ணியாச்சு, உடனே விதையை போட்டு விளைச்ச உடனே சோறு நெல்லை சாப்பிடணுமே இல்ல, உடனே என்ன பண்றாங்க, அதை வந்துட்டு உழுகின்றார்கள். உழுத பின்பு அதுக்கு கொஞ்சம் தண்ணீர் விட்டு மறுபடியும் கொஞ்சம் விடுறாங்க, தண்ணீர் விடுறாங்க, உழுகுறாங்க, பதப்படுத்துறாங்க, தண்ணீர் விடுறாங்க, தண்ணீர் பண்ணி பாய்ச்சுறாங்க, விதை நெல்லை கொண்டு தூவி விடுறாங்க, விதை நெல்லை தூவி விட்டுட்டு தண்ணி விட்டுடுறாங்க. குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு தேசம் முளைவிட்டு கொஞ்சம் பெருசாயிரும். அதற்கு பிறகு அதெல்லாம் வந்து எடுத்துறாங்க இல்லைங்கய்யா. எடுத்த உடனே மறுபடியும் சுத்தப்படுத்துறாங்க, மறுபடியும் நீர் பாய்ச்சுறாங்க. அடுத்த இதுல மறுபடியும் வந்து தண்ணி அதை நட்டு வைக்கிறாங்க. அந்த இடத்துல மறுபடியும் நீர் பாய்ச்சுறாங்க, மீண்டும் தண்ணீர் பாய்ச்சுறாங்க. தண்ணீர்லயே அது வருது. நீர் பாய்ச்சது எடுக்கிறது, மறுபடியும் கருது என்னது, மறுபடியும் வளர்ந்து நீர் பாய்ச்சுதல், எடுத்தல், வளர்த்தல் சொல்லுவது மீண்டும் மீண்டும் வரக்கூடியதுல அது வளர்ந்து செடியாக வருது, நெல்லா வருது. அப்புறம் நமக்கு அறுவடைக்கு வந்து நினைச்சு நம்ம கொண்டு வரோம். அப்புறம் நெல்லை கொண்டு வரோம். அந்த நெல்லை கொண்டு வந்த பிறகுதான் அரிசியா மாத்தி மேல இருக்கிற சில நேரத்துல அந்த நெல்லுக்கு உள்ளே, அந்த நெல்மணிக்குள்ளே அந்த கூடிய பருக்கை, உணவு பருக்கை உள்ள இல்லாம வெறும் நெல் அந்த இது மட்டும் இருக்கும். பதர் என்று அதற்கு பொருள். மகன் எனல் மக்கள் பதடி என்னன்னு வள்ளுவன் ஒரு இடத்துல அழகா சொல்றாரு. என்னங்க வள்ளுவன், அப்பப்பா எவ்வளவு பெரிய தகவல் இதுல இருக்கு. நான் என்னன்னா இந்த செய்தியை அந்த சொல்றேன், பல தகவல்கள் சொல்றேன், கதையா சொல்றேன், பல சம்பவங்களை சொல்றேன், பயன்படுத்தி கொண்டு வாழ்வியலோடு திருக்குறளோடு ஓட்ட வச்சு பார்க்கணும். ஓ, வள்ளுவன் இதை கூட இப்படி கூட சொல்லி இருக்கிறாரா, இது ஒரு புதிய செய்தியா இருக்குது, நல்ல செய்தியா இருக்குது, மனம் மகிழும்படியா இருக்குது என்று ஏற்றுக்கொள்வதா வரும்போதுதான் நமக்கு ஒரு பெரிய இதா இருக்கும். சரி, ஆக அந்த வகையில நம்ம இதை பார்க்கிறோம். என்னுடைய நிலை அடுத்து நம்ம போறதெல்லாம் பார்க்கணும். இப்போ பிரபஞ்சம் நம்மை கவனிச்சுட்டு இருக்குதுன்னு நான் முதல்ல சொன்னேன். இதனுடைய தொடக்கம் அதை சொன்னேன், மகாபாரதத்தை சொன்னேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். மறுபடியும் நான் விட்டுட்டு வெளியில போகல, செய்திக்கு வந்துட்டேன். துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணன் வர, கண்ணன் வந்து துரியோதனன் அந்த சபையில வந்து எல்லாரும் பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிற சபையில வந்துட்டு, அண்ணன் தம்பிக்கு தானப்பா நீங்க இல்லையா, சகோதரர்களை எப்படின்னா இருந்தாலும் பாண்டுவண்ண திருதராஷ்டிரன் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க தான். அவரோட அண்ணன் தம்பியோட பசங்க தானே, பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க தானே ரெண்டு பேருமே. சகோதரர் உள்ள பங்காளிகளுக்குள்ள வீண் சண்டை எதுக்கு, அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்தேன்னா அவன் போய் அவங்க பாத்துக்க போறாங்க. அந்த 6 பேர் இருக்கிறானுங்க, 5 பேர் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஒருத்தன் தான் கர்ணன் தான் அவங்க கூட இருக்கிறான். அந்த 5 பேர் 5 நாடுகளை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டா என்னமோ பொழைச்சு போறாங்க, இருந்துட்டு போய். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் ஹஸ்தினாபுரம் முழுவதுமே உங்களுக்கு தானே, அதுல ஒரு சிறு பகுதி கொடுத்துடலாமே. ஆனா சகுனியால் மனம் மாற்றம் செய்யப்பட்டு அவருடைய மன கருத்துல வந்துட்டு சிறிது சிறிதாக காழ்ப்புணர்ச்சியை, அந்த அபகரிக்கும் தன்மையை, பொறாமையை எல்லாமே அது வேறு கதை, அதே போயிட்டு இருக்கும். மகாபாரத கதையும் ராமாயண கதை மிகப்பெரிய கதையை போயிட்டு இருக்கும். நம்ம செய்திக்கு மட்டும் வந்துடலாம். அவனால மனத்தில் துவேஷம் ஏற்றப்பட்டு எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒற்றை நிலையில நின்று விட வேண்டும் என்று சொல்லுகின்ற காரணத்தினால துரியோதனன் வந்துட்டு தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. சரியா? யாருக்கு? பாண்டவர்களுக்கு எந்த இடம் தரமாட்டேன். அப்போ அந்த இடத்தை அபகரித்துக் கொள்ளக்கூடிய நோக்கம் தானே, வெட்காமை தானே. என்ன ஒரு தகவல். அப்ப அது என்ன பண்ற, முதல்ல கூட பல்வேறு சூழல்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் பண்றாங்க, திட்டமிடுறாங்க. இப்ப இந்த சூழல்ல பாருங்க, பிரபஞ்சத்தை பத்தி சொன்னேன் இல்லைங்களாயா. அப்ப அந்த பிரபஞ்சத்தை சொல்லும் போதுதான் ஏதாவது கடைசி சூழல் என்னன்னு சொன்னா, சூதாட்டத்தின் மூலமாக அவர்களை தோற்கடிக்க செய்து மனத்துக்கு அனுப்பிச்சிடணும், காட்டுக்கு அனுப்பிச்சிடணும். ஒரு 13 ஆண்டு காலம் இவங்களை அனுப்பிடணும். 1 ஆண்டு காலம் அஞ்ஞான வாசம், யாருக்கும் மாறு இடத்துல யாருக்கு தெரியாம இருக்கணும். எப்படியாவது 12-13 ஆண்டுகள் வெளியில் அனுப்பிச்சிடணும். 12 ஆண்டு காலம் வனவாசம் இருக்கணும், 1 ஆண்டு காலம் அஞ்ஞான வாசம் இருக்கணும். அதுக்கெல்லாம் திட்டமிட்டு எல்லாம் சொல்லாங்க. சகுனி போட்டு கொடுத்த திட்டம். சரி பாருங்க, இப்போ துரியோதனன் தருமன் அழைக்கின்றார், என்னோடு சூதாட வேண்டும். சூதாட்டத்தில் வெற்றி பெற்றால் நீ என்ன கேட்கிறீ அதை கொடுத்துறேன், இல்லைன்னா நான் சொன்னதை நீ கேட்கணும். சரி என்று தர்மன் ஒப்புக்கொள்கிறார்.
ஒப்பந்தம் உடன்படிக்கை ஆகிறது. உடனே துரியோதனன் என்ன சொல்றான்? துரியோதனன் என்ன சொல்றான்? சூதாடும் போது எனக்கு பதிலாக சகுனி என்னுடைய மாமா வந்துட்டு காய் உருட்டுவார் அப்படின்னு சொல்றான். சரிதானே என்று சொல்லுகின்றான். தர்மர் என்ன சொல்லுகிறார்? சரி, ரொம்ப மகிழ்ச்சி, விளையாடுவோம் வா, எனக்கு கடைசி வரைக்கும் வேண்டாங்கிற ஒப்புக்கொள்றேன். ஆனா என்ன சொல்லி இருக்கணும்? எனக்கு பதிலாக சகுனி விளையாடுவான்னு துரியோதனன் சொன்ன உடனே எனக்கு பதிலா என்னோட மாமன் கிருஷ்ணன் விளையாடுவாரு அப்படின்னு அவரை கோத்து விட்டு இருந்திருக்கணும் இல்லையா? என்ன சொல்றாரு? ஐயோ, சூதாட போறோமே, தப்பு செய்ய போறோமே, எந்த சூழ்நிலையிலையும் கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரிந்து விடக்கூடாது அப்படிங்கிறான். புரியுதா? ஏயா, படைத்தவனுக்கு தெரியாதா நீ என்ன நினைக்கிறேன்னு? எந்த சூழ்நிலையும் அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறான். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதையிலே கண்ணன், பார்த்தவர் கண்ணுக்கு தெரிவேன் என்பான் பாரதத்தில் கண்ணன். இல்லைங்களா? நீ எதனை மெதுவா நல்லா தட்டிக்கலாமே. இது வாழ்வியல் கதாபாத்திரங்கள் மூலமாக சமுதாயத்துக்கு சொல்லப்படக்கூடிய செய்திகள். அது ராமாயணத்துல சொன்னா என்ன, மகாபாரதத்துல சொன்னா என்ன, விவிலியத்துல சொன்னா என்ன, குரான்ல சொன்னா என்ன, புத்தர் சொன்னா என்ன, காகிதமில்ல சொன்னா என்ன, யார் சொன்னா என்ன, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றுதானே வள்ளுவ பேராசன் சொல்லுகின்றார். அறிவே வருக, சிறுமுகை செல்வமே வருக, ஆமா ராசரே வருக. ஆக அந்த உயர்ந்த தத்துவம் அவர் சொல்லல. அதனால என்ன ஆயிடுச்சு? இறைவன் அந்த கிருஷ்ண பரமாத்மா அவர் கூட தான் வந்தாரு. வாசலுக்குள்ள டக்கு நின்றுறாரு. எனக்கு தெரியக்கூடாதுன்ட்டான். படுபாவி பேலா இருக்கிறான். ஐயோ என்னடா இது, சரி விடு, என்ன கூப்பிடுவான்ல, கிருஷ்ணா வா வந்து என்ன காப்பாத்துன்னு. அவன் விளையாடுனா தோத்துட்டான், தன்னை இழந்தான், தன் நாட்டை இழந்தான், தன் சகோதரர்களை பீமனை வச்சு இழந்துறான், பூரா வைக்கிறான். அவர் உருட்டி உருட்டி எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? எல்லாம் உரிய அப்படியே பதறுது. எந்த இடத்துல போய் கிருஷ்ணா என்னடா இது வந்து கொஞ்சம் காப்பாத்த என்ன முடிய நினைக்கல. எந்த சூழ்நிலையும் அவனுக்கு தெரிந்து விடக்கூடாது என்று அவன் எண்ணத்தில் கட்டி வைத்துக் கொண்டான் இல்லையா? முடிச்சு போட்டுட்டான் அவன். அர்ஜுனன் தோத்துறான், நகுலன் தோத்துறான், சகாதேவன் தோத்துறான். கடைசியில பாஞ்சாலி திரௌபதிய கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்றான் இல்லையா? அவளை அழைச்சு வர்றாங்க. அது எவ்வளவு பெரிய வேதனை அந்த கதையில நம்மளால பார்த்திருப்போம். அதுல அழைத்து வரும்போது பாஞ்சாலி கூட என்ன சொல்றான்? முதல்ல வந்து நியாயம் பேசுகின்றார். நீ செய்யறது தப்பு, பெரியவங்களை எத்தனை பேர் இருக்கிறீங்களா, அநியாயம் பண்றீங்கன்றது தர்க்கம் பேசுகின்றார், அறிவார்ந்த தர்க்கம். அதை பேசி வந்து இப்படி பண்றா. கடைசியில துச்சாதன் வந்து தன்னுடைய முடியை பிடித்து இழுக்கும் போது தன் உடல் பலத்தை கொண்டு அவனை தள்ளி விடுறா, திட்டுறா, மிரட்டுறா. தன்னால் எல்லாமே முடிஞ்சு விடுகின்றது இல்லையா? அது வரைக்கும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய ஆற்றலையும் தான் திரௌபதி கூட பயன்படுத்துகின்றார். கூப்பிடலையே கிருஷ்ணனே, கூப்பிடலையே. கடைசியில் துகில் உரியும் போது தன் மானத்துக்கு ஒரு வேறு வழியே இல்லை, ஆபத் பந்தவா கிருஷ்ணா என்று கையேந்தும் போது வாசல் நிக்கிற உள்ள வந்துடுறாரு. கதை இதோட இருக்கணும். அழைத்தால் வருவேன். இத உத்தவன் கீதையில சொல்லும் போது உத்தவன் கேட்கிற கேள்வி, ஏ கிருஷ்ணா, கிருஷ்ணா நீ எல்லாம் தெரிந்தவன் தானே, எல்லாம் தெரிந்தவனே, வாங்க எல்லாம் தெரிஞ்ச கொஞ்சம் மெதுவாக தான் வருவாங்க. ஆக தெரிந்ததால தெரிந்து கொள்வதற்காக வருது, வேற என்ன. ஆக அப்போ அந்த சூழலை செல்லும் போது உத்தவன் இடத்துல கிருஷ்ணர் சொல்லுகின்றார், அவன் கூப்பிட்டு நான் உள்ள போயிருப்பேன், அவன் கூப்பிடலையே, எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டான். அது தவறு இல்லையா? ஏன் அப்ப நீயா போயிருந்த, நானா எப்படி போவேன்? கூப்பிட்டா போயிருப்பேன். என்ன இப்ப என்ன இதை உனக்கு வரல, புரியுதா? ஏனென்றால் அவன் புத்திசாலியா இருக்கிறவன், ஆற்றல் மிக்கவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய மாமன் சகுனியை வைத்து எனக்கு பதிலா விளையாடுவான்னு சொல்லும் போது எனக்கு பதிலா எங்க கிருஷ்ணர் விளையாடுவான் சரி நீ சாட்டி விட்டு போக வேண்டியதானே. நீ வேறதான் ஒத்தைக்கு நீ வா, நீயும் நானும் பாத்துக்கலாம், மாவனே பாத்துக்கலாம், எனக்கு பதிலா அவர் வந்து குரல் பேசுவாரு. அப்படியா இரு, எனக்கு பதிலா எங்க தமிழைய நான் கூட்டு வரேன் சொல்ல வேண்டியதானே. நான் பாத்துக்கிறேன்னு நினைக்கும் போது ஆணவம் உள்ளுக்குள்ள வந்துருது.
அதை விட நம்ம அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது என்று நினைத்துக் கொள்கிறோம். அதுதான் இது. எல்லாம் பிரபஞ்சத்திற்கு தெரியும். பிரபஞ்சம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. வாகை ஐயா, பிரபஞ்சம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கேற்பதான் நம் வாழ்க்கை படியணும். அந்த எந்த சூழலையும் பண்ணக்கூடாது. அப்போதான் இந்த துரியோதனன் என்ன பண்ணா, அவனை அபகரித்துக் கொள்கின்றான். அந்த அபகரிக்கும் சூழல் தான் வரலாற்றில் அவனுடைய பெயர் எவ்வளவு பெரிய ஒரு பழி சொல்லுக்கும் இழி சொல்லுக்கும் ஆளாகிறது என்பது குறள் வழியாக நமக்கு தெரிகிறது. படுபயன் வெக்கி பழிபடுப செய்யார் நடுவன்மை நாணுபவர். நடுவு நிலைமையானவர்கள் வந்துட்டு எந்த சூழலையும் பழி தரும் செயல்களை செய்ய மாட்டாங்க. சரியா? என்னன்னா நியாயத்திற்கு பக்கம் நிற்பார்கள். அதுதான் முக்கியமானது. சரி, பாருங்க. அடுத்தது, சிற்றின்பம் வெக்கி அரண் அல்ல செய்யாதே மற்றின்பம் வேண்டுபவர். பேரின்பம் என்று சொல்லக்கூடிய நிறைந்த இன்பம் வேண்டுபவர்கள் சிற்றின்பத்தைக்காக வேண்டி சிறிய இன்பம் கொஞ்ச நேரத்துக்காக பிறன் பொருளை அபகரிக்கும் செயலுக்கு போயிடாதீங்கப்பா, அது மிகப்பெரிய தொல்லை தரும் என்று அந்த குறள் மூலமாக சொல்லுகின்றார். இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற உண்மையில் காட்சி அவர். தன்னிடம் பொருள் இல்லை என்பதற்காக எந்த சூழ்நிலையும் அடுத்தவர்கள் பொருளை அபகரிப்பதற்கு நம்ம திட்டமிடக்கூடாது. அது மிகப்பெரிய இழிவை தரும் என்பது புலம் வென்று இளம் என்று வெகுதல் செய்யக்கூடாது, செய்யார் என்று மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். அதை போலவே அக்கி அகன்ற அறிவெண்ணா யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின். அக்கி அகன்ற அறிவு. கடவுள் வாழ்த்துல 2வது பாடல்லையே என்ன சொல்றாருன்னா, வால் அறிவன் சொல்றோம் இல்லையா? பரந்துபட்ட அறிவுக்கு சொந்தக்காரன் இறைவன். அந்த இடத்துல வால் அறிவன் என்று சொல்கின்றார். இந்த இடத்துல பரந்துபட்ட விரிந்த அறிவுடையவர்களா இருந்தாலும் அந்த அறிவுடையவர்கள் அடுத்தவர்கள் பொருளுக்கு நுட்பமான அறிவு கொண்டு அபகரிக்கிற எண்ணத்துக்கு நம்ம இடம் தந்து விடக் கூடாது. வெக்கி வெறிய செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றார். அந்த இடத்துல அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெக்கி கொள்ளாத சூழக்கெடும். பிறர் பொருளை கவர நினைத்தால் நாம் கெட்டு அழிவோம். அதுல இருந்து மாற்று கருத்தே கிடையாது. அதை வெளிப்படையான செய்தி நமக்கு குறள் வழியாக ஆசான் நமக்கு எடுத்துரைக்கின்றார். வேண்டற்க வெக்கியான் ஆக்கம் விளைவையின் மாண்டக்கரிதாம் பயன். வேண்டற்க பாருங்க, வள்ளுவர் நிறைய பல இடங்கள்ல செய் என்று சொன்னதை விட செய்யக்க வேண்டாம் செய்யாது என்று சொன்னது அதிகமா இருக்கு குறள்ல. 1330 தேடி பார்த்தேன். ஏனென்றால் இது செஞ்சா நல்லது, இது செஞ்சா உனக்கு துன்பம், இது செய்யாத. அங்கங்க தட்டி தட்டி ஒரு தாய்மை உணர்வோடு நம்மை வழிப்படுத்துகிறார், நெறிப்படுத்துகிறார். அதாவது நம்மளை இந்த வழியிலிருந்து மேல் நோக்கி செல்வதற்கு இதை செஞ்சா சரிக்கு விழுந்துருவ, செய்யாத, இந்த வழியில் போ, இந்த பாதையில் போ என்று வழிகாட்டுகிறார். அது நமக்கு கிடைக்கிறது. வேண்டக்க வெக்கியானாக்கம். வெகுதல் என்ன? அபகரித்தல் இல்லையா? அபகரிப்பதன் மூலமாக நமக்கு அந்த செல்வம் நமக்கு வேண்டாம். அந்த ஆக்கம் அது நமக்கு விளைச்சலை பார்த்தா என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். நாம் அந்த மகாபாரத்திலே இருக்கு. அந்த ஆக்கம் விக்குதல் துரியோதனை செஞ்சதுனால கடைசியில ஒட்டுமொத்த அழிவுக்கே அது காரணமா விளைவு என்ன? விளைவு எல்லாமே நமக்கு பெரிய தொல்லையா துன்பமாக போகிறது. அக்காமை செல்வத்திற்கு யாது எனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள். அக்குதல் என்றால் சுருங்குதல், குறைதல். அதோட சொல்லாட்சி புதிய சொல் எழுதிக்கணும். அக்குதல். அப்போ வெக்காமை வெகுதல் மூலமாக ஆயுத எழுத்து பயன்படுத்தப்பட்ட குறள் இந்த தலைப்பு இல்லையா? நமக்கு பார்த்துக்கிடுங்க. மிக மிக முக்கியமானது. தமிழ் எழுத்துக்களில்
ஆயுத எழுத்து வரக்கூடிய தலைப்பு கொண்ட ஒரு குறள் அதிகாரம் இது, வெஃகாமை. இக்குன்னு ஒரு அக். அப்போ அந்த சுருங்குதல் எதுக்கு சார்? பிறர் பொருளை கவர்வதால் நமக்கு வளர்ச்சி கிடையாது, ஆக்கம் கிடையாது, அது சுருங்கி போயிடும், அது நமக்கு ஆபத்தை தரும் என்பது இதன் மூலமாக. அரண் அறிந்து வெஃக அறிவுடையார் சேரும் திறன் அறிந்து ஆங்கே திரு. அங்க ஏற்கனவே கடந்த வாரம் பார்த்தீங்க இல்லையா, அவ்வை காட்டிவிடும், தன் தவ்வையை காட்டிவிடும் இல்லையா. பொறாமை கொண்டிருந்தால் திருமகளானவள் தன்னுடைய சகோதரியை காட்டிட்டு போயிடுவா. திரு என்று சொல்லக்கூடியது, இந்த திரு என்று சொல்லக்கூடியது போன தடவை சொன்னோம் இல்லையா, கடந்த வகுப்புல பார்த்ததை போல இந்த இடத்துல திரு எப்படி வருது பாருங்க. அறிவுடையாரை திரு சுவை சேரும். அது யாருக்கு? வெஃகாதும் இருக்கக்கூடிய நிலையில அப்படி மாறக்கூடியவர்களுக்கு வெஃகாமை என்று சொல்லக்கூடியது துன்பம் தரக்கூடியதை நம்ம வந்து சேர்ந்தோம். அறிவுடையாரிடம் போகாது. பிறர் பொருளை விரும்பக்கூடாது. எங்கிட்ட இருக்கிறது போதும், நான் உழைத்து ஈட்டும் பொருள் என்னிடம் தங்கும். உழைக்காமல் வந்த பொருள் நம்மை தங்காது, அதுவும் நம்ம ஏமாற்றி விட்டு நம்மை சென்று விடும். பிறரை அழ வைத்து, அது இன்னொரு இடத்துல வரும் குறள்ல, பிறரை அழ வைத்து நாம் பெற்ற செல்வம் நம்மை அழ வைத்து நம்மை விட்டு சென்று விடும். அழ கொண்ட எல்லாம் அழ போம். பிறரை அழ வைத்து மனதை நோக வைத்து துன்பப்படுத்தி காயப்படுத்தி அவர்களிடம் இது ஏமாற்றி அபகரித்த செல்வமானது பிறரை அழ வைத்து, இப்ப பாருங்க மற்றதெல்லாம் விட்டுறலாம், அழ கொண்ட எல்லாம் கொண்டவனை அழ வைத்து விட்டு அழ போயிடும். அழ கொண்ட எல்லாம் அழ போம். இழப்பினும், ஒருவேளை நான் இழந்துட்டேன்பா, நான் என்னடா பாவம் செஞ்சேன் இறைவா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிரமம், எனக்கு மட்டும் ஏன் இத்தனை துன்பம், எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு கஷ்டம் தர்ற, பேசணும் இல்லையா, எதுவுமே நிக்க மாட்டேங்குது, எவ்வளவு முயற்சி செய்யறேன் எனக்கு கிடைக்கலையே, கவலைப்படாத. இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை, உனக்கு உரிய நேரத்துல ஒட்டு மொத்தமா உனக்கு எது எதெல்லாம் கொடுக்கணுமா எல்லாம் சேர்த்து, உனக்கு மானம் மரியாதை புகழ் பேரு எல்லாம் சேர்த்து கௌரவப்படுத்தி சிறப்புப்படுத்தி மேன்மைப்படுத்தி அழகுபடுத்தி உன்னை அடையாளப்படுத்தி காட்டிவிடும் அந்த இயற்கை பேராற்றல் என்று அந்த குறள்ல நம்ம சொல்றார். அதுவும் குறள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மிகப்பெரியது. இறகினும் எண்ணாது வெட்கின் விறகினும் வேண்டாமை என்னும் செருக்கு. பிறர் பொருளை அடைய விரும்பக்கூடாது, அது நமக்கு இழிவுதான், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அந்த விரும்பாத நிலை நமக்கு பெருமித உணர்வை நமக்கு பெற்று தரும் என்று இந்த வெஃகாமை அதிகாரத்தின் மூலமாக சொல்லுகின்றார். அதை தொடர்ந்து அடுத்தவர்களை இந்த மாதிரி இருக்கிற பிறர் பொருளை அபகரித்தல் மட்டும் அல்லப்பா, அடுத்தவனை பத்தி தேவையில்லாம பேசாத, உனக்கு தெரியாதத பேசாத, அடுத்தவன் உண்மை என்னன்னு தெரியாம நீயா ஒண்ணு நினைச்சிட்டு ஐயோ தெரியாதா என்ன பண்ணிருப்பாரு எல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும் பாவி போயில இவனா நினைச்சு பேசணும் இல்ல, அவ எப்படிப்பட்டவ தெரியுமா, எப்படிப்பட்ட உனக்கு எப்படி தெரியும் உண்டா இல்லையா. பேசும்போது டக்கு டக்குன்னு பேசிடணும். அடுத்தவங்களை காயப்படுத்துறது ஒரு தனி சுகம், அதுல என்ன பலன் என்ன பயன்? புறம் கூறாமை. அதான் நான் சொன்னேன், உண்மை இருந்தா சொல்லு, உனக்கு தெரியலன்னா இருக்கணும் இல்ல, இதை திறந்துடுறோம். அந்த வாய் நான் காக்கிறது இல்ல, பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாயிருந்தான் இந்த அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி நம்ம தேவையெல்லாம் பேசக்கூடாது. நீ அப்படியே சொல்வதா இருந்தாலும் நேர்ல சொல்லணும், கண்ணின்று கண்ணாரச்சல். சில இடத்துல நம்ம அறியாம சில பேர் மேல இருக்கிற மதிப்பு மரியாதை அப்படியே உயர்ந்துட்டு போகும். அந்த செயல்பாட்டுக்குரியவர்களா இருக்கணும், அந்த பண்பாளர்களா இருக்கணும். இருந்தால் அந்த மதிப்பு நம்மை பற்றி மற்றவர்களிடம் கூடும், உயரும். நம்மை அறியாம நம்ம அவங்களோட ஐக்கியமாயிருவோம், மனத்தால் உள்ளத்தால் உணர்வால். அது இல்லாத பட்சத்துல தவறானவர் ஒருவரிடம் நாம் அன்பு பாராட்டி விட்டு அவர் தவறானவர் என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, இல்ல மனுஷனா இவன் சொல்லிடுறான் இல்லையா, அவ்வளவுதான்.
நீங்க ஒட்டுமொத்த இமேஜ், டோட்டல் இமேஜ் எல்லாம் டேமேஜ் ஆயிரும். அவ்வளவு என்ன வாழ்க்கை அந்த வாழ்க்கை. அப்போ இப்படிப்பட்டவர்களோடவா நாம் பழகினோம். இந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது. அதைத்தான் புறங்கூறுதல் பற்றி சொல்லுகின்றார். அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது. அறம் கூறாதவன் அவன் நல்லவன் கிடையாது. அவன் மனசுக்கு தோன்றியதெல்லாம் செய்வானப்போ. அந்த மாதிரி ஒரு தீயவன்னு வச்சுக்கலாமே, அப்படியா கூட இருந்துட்டு போவோம். ஆனா அடுத்தவனை பற்றி புறம் கூறாதே. எப்படி அந்த குரல் அழகா சொல்லும். புறம் கூறான் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்பது தானப்பா இனிது. அதுதான் இயல்பு, அதுதான் நிலை, அதுதான் பண்பு என்று முதல் குரலிலேயே அழகா எடுத்து சொல்பவர். அறநழி அல்லவை செய்தலின் இதே புறநழி பொய்த்து நகை. நேர்ல பார்க்கும்போது ஐயா உங்களை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லைங்கய்யா. நேர்ல பார்த்தா ஆஹா இப்படிப்பட்ட ஒரு மனிதரா. உங்க நேர்ல பேசும்போது அவரை புகழ்ந்தும் பெருமைப்படுத்தி பேசிட்டு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இல்லைங்களா, அவனை பத்தி எனக்கு தெரியாதா, எல்லாமே வேஷம் ஐயா, அவனுக்காக பண்ணி இது பேசலாமா? நேர்ல பார்க்கும்போது நீ இல்ல நீங்க செய்யறது தப்புங்க ஐயா, நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கலைங்க ஐயா, என்ன இந்த மாதிரி முறை இல்லையே, முறை தவறி இருக்குது, உங்களோட எனக்கு அந்த நட்பை விட்டுடுங்க, வேண்டாம் பேசவே வேண்டாமே. ஆனா நேர்ல ஒன்று போலவும் அவர் இல்லாத போது வேறொன்று போலவும் இருப்பது எந்த வகையில் சரியா இருக்கும்? அதுதான் அந்த இடத்துல சொல்லுங்க. பொய்த்து நகை, பொய்யான முகத்தோற்றத்தோடு சிரித்து பேசி பழக வேண்டாம். முக நகை நட்பது நட்பன்று. இன்னொரு நட்புங்கிற அதிகாரம் சார். நெஞ்சத்து அகம் நகை நட்புதானடா நட்பு. நீ அந்த நட்புக்குரியவனா இருக்கிறத விட்டுட்டு முன்னொன்று பாக்குறேன் பின்பக்கம் சொல்றேன். கண்ணின்று கண்ணற சொல்லணும். இந்த அதிகாரத்துல சொல்றாரு. கண்ணின்று கண்ணுக்கு முன்னாடி நேர்ல பார்த்து, அது தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம். நண்பனா இருக்கிறவன் பழகினவங்கிட்ட தப்பு வந்தா அவனை சரிப்படுத்த வேண்டியதானே உண்மையான நட்பு. இது செஞ்சுட்ட 2 பேரும் சேர்ந்து இருக்கிறோம், நீ தப்பு செஞ்சா எனக்கு உங்கூட இருந்தா எனக்கும் பேரு, எங்கூட இருந்தா உனக்கும் பேரு, நல்லதா இருந்து போயிடலாமே. என்னடா இல்ல நான் கேட்க மாட்டேன் இதெல்லாம் அப்படி இல்லைன்னா சரி, அப்ப உனக்கும் எனக்கு ஒத்து வராது, நம்ம போயில விலகிடணும். அதை விட்டுட்டு அவங்ககிட்ட போய் அங்க போய் பேசக்கூடாது. நான் உங்களுக்கு எண்களை சொல்லும் போது அன்னைக்கே சொன்னேன் பாத்தீங்களா, என்ன இருந்தது போல உனக்கும் அவருக்கு 79 இல்ல, நான் சொன்ன எண்களை சொல்லி 79 நட்பு, என்ன 2 பேருக்கும் 79, 79 இல்ல போல இருக்குது அப்படின்னு சொன்னான். ஆனா ஆமாப்பா அவன் இருந்தது போல 93 94க்கு போயிட்டான், 93 94க்கு போயிட்டார். 93 கல்லுண்ணாமை, 94 சூதாட்டம், நய வஞ்சகம், இதுக்கு அவருக்கு மது வருந்துறான், போதைப் பொருளுக்கு இதெல்லாம் போய்க்கிறான். அஜிஜோ நமக்கு ஆகாது. நான் 82 83 நினைச்சு 82 தீய நட்பு, 83 கூடாத நட்பு. தீய நட்பு இது, கூடாத நட்புன்னு சொல்லிட்டு என்னோட 79 நான் குறைத்துக் கொண்டேன், நட்பை குறைத்துக் கொண்டேன். ஏன்னா 14 அவங்ககிட்ட இல்ல, 14 ஒழுக்கம். புரியுதா? அப்ப எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுறான், எப்போ பார்த்தாலும் இல்ல 10 கிடையாது அவங்ககிட்ட, இன்சொல்லே கிடையாது, 20லயே இருக்கிறான். பயனில சொல்கிறான். ஐயா நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் இல்லையா, நமக்கு எல்லாருக்கும் சொல்றேங்க ஐயா, எண்களை வச்சு பேசுவோம் ஐயா, நல்லா இருக்கும், ஒரு மனம் மகிழ்ச்சியா இருக்கும், அது ஒரு வகையான சுவை தரும். எண்களை மட்டும் வச்சு சொல்லிட்டு இனிமேல் நம்ம பேசுவோமா, முயற்சி செய்வோமா, வாழ்த்துக்களை நல்லா இருக்கும். ஏன்னா எப்படியாவது ஒரு தூண்டுதல்னா திருக்குறளை தூண்டுவதற்கு ஒரு சரியான பணி. புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். ஆனா அப்படி பொய் சொல்லிதான் அடுத்தவனை புறஞ்சொல்லிதான் வாழணும்னா அவனை நீ செத்து போலாமடாதுங்க. அப்படியே கண்ணத்தை அறைவதை போல அழகாக எடுத்துரைக்கின்றார் அந்த குரல் மூலமாக. அதை போல அடுத்து நான் சொன்னேன், கண் நின்று கண் அறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின் நோக்கா சொல். எதை சொன்னாலும் நேர்ல சொல்லு, அதனால ஒண்ணும் இல்ல, வெளிப்படையா சொல்லிட்டான். அவன் மனசுல பட்டது வெளிப்படையா சொல்லிட்டான். ஒருத்தர் பாராட்டணும்னு நினைக்கிறியா, மனசோர பாராட்டுங்க, அடி வயிற்றிலிருந்து பாராட்டிருங்க, உள்ளன்போடு பாராட்டுங்க. அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது சுவற்றில் எடுத்த பந்தை போல உங்களுக்கே திரும்பி வந்துடும். யாரையும் எந்த சூழலையும் சாபம் மட்டும் விட்டு விடாதீர்கள்.
காயப்படுத்திடாது. அதுவும் அப்படித்தான். ஒருவேளை அவன் ஏற்றுக்கொள்ள, அவங்களுக்கு அது உண்மையா அவன் நல்லவனுக்கு நம்ம சாபம் கொடுத்தா அந்த சாபம் அவனுக்கு போய் சேராது. என்ன ஆகும்? திரும்பி நம்மகிட்டே வந்து சேர்ந்துடும். அதனால எந்த சூழ்நிலை இயற்கை இருக்குது, இயற்கை கவனித்துக் கொண்டு இருக்குது. அந்த பிரபஞ்சம் அவனுக்கான தண்டனை கொடுக்கும். அனுபவிச்சே தேர்னான், யாருமே தப்பிக்க முடியாது. ஆனா நீ மனதார வாழ்த்திட்டு போலாமே இல்லையா? மகிழ்ச்சியா பேசுங்க. அந்த 10 உடைமைகள் இருக்குது. அந்த 10 உடைமையில அன்பை எடுத்து விடுங்க, அவ்வளவுதான். என்ன காசா வேணுமா? ரொம்ப அன்பா இருக்கிறது தானே. பேசுற இனிய சொல் 10 எடுத்து விடுங்களேன், இனிய பேசுங்களேன். 20 தவிர்த்துக்கலாமே, பயனில சொல்லாமையே இல்லையா? 31 வேண்டாமே, வெகுலாமே. எதுக்கு கோபத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா? அது மகிழ்ச்சியா இருக்கு. ஆக அதை சார்ந்து நம்ம வாழ்க்கையை அமையிட்டோம். பார்த்துக்கிடுங்க. அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறன் சொல்லும் உண்மையால் காணப்படும். அவர் ஒழுக்கமானவனா ஒழுக்கமற்றவனா அவனுடைய வாய் சொற்கள் பேசுற பேச்சிலே தெரிஞ்சிடும். சில நண்பர்கள் சில பேரை நம்ம பார்த்தா எப்போ பார்த்தாலும் கர்மம், அடுத்தவனை பத்தி ஏதாவது குற்றமோ நொட்டையுள்ள சுக்கு, அவன் சரியில்லை, இது சரியில்லை, அவன் இதை பண்ணிட்டான், இவன் இது என்ன கர்மத்துக்கு நமக்கு இது? புரியுதுங்களா? அது அந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்தாலே நமக்கு ஒரு சதம் கூட, ஒரு விழுக்காடு கூட பிடிக்க மாட்டேங்குதுங்க ஐயா. எத்தனையோ பேர் சில நண்பர்கள் அவங்கள பார்த்தாலே நம்ம விலகி வர தோணுது. அது நெகட்டிவ் அப்ரோச்னு சொல்றோம். எதிர்மறைகள் வந்து நம்மளை விட்டு ரொம்ப எதுக்கு அடுத்தவன் இப்போ அவன் தப்பு பண்ணானா அதற்கான தண்டனை அவன் அனுபவிச்சுட்டு போறான். நம்ம எதுக்கு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் இதை பண்ணா, அங்க போனா, இங்க போனா, அவனை பத்தி எல்லாம் தெரிந்து கொள்றதுக்கு நீ யாரு? உண்டா இல்லைங்களா? ஆனா இதுதான் வாழ்க்கையில பலர் இப்படி இருக்கிறாங்க. ஆனா பண்புடையவர்கள் பட்டு உண்டு உலகம் சொல்றார். பண்புடையார் பட்டு உண்டு உலகம் ஒரு இடத்துல சொல்லுகின்றார். ஆக இல்லாம போனா அப்படியும் சில பேர் நல்லவங்க இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இன்றும் நிலை பெற்று இருக்கிறது. இல்லாட்டி என்றோ மண்புக்கும் ஆய்வது மண் என்று ஒரு இடத்துல சொல்லி. ஆக அந்த குரல் அதில் சொல்லுகின்றார். பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். அவன் வந்து பிறன் பழி, தன்னுடைய பழியை பத்தி அடுத்தவன் வந்து இவன் பேசி திரியறது மக்கள் கவனிக்கிறாங்க இல்லையா? பிரபஞ்சம் பார்த்துட்டு இருக்குது இல்லையா? ஒண்ணும் இல்ல, நானே இப்ப சொல்லிட்டேனே, ஒரு நண்பர் இப்படி பேசிட்டு இருக்கிற சொல்லிட்டேன் பாருங்க, யாருன்னு சொல்லல, அது வேண்டாம், அது வேற விஷயம். ஆனா அப்ப அந்த அதை போன்ற மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? நம்மை போல எத்தனை பேர் அந்த மனுஷனை பார்த்துட்டு இருப்பாங்க? அவங்க சொல்றாங்களே வெளியில, பிறன் பழி, இவன் இப்படிப்பட்டவன் என்று உலகம் பார்த்து கொண்டே இருக்கு. அப்போ அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது. அதாவது ஒருத்தரை பற்றி நான் நிறைய பேர் குரல்ல சொல்றாங்க, குரல் மீண்டும் மீண்டும் படித்தா அதுக்குள்ளேயே பொருள் இருக்கும், ஆழமா பார்க்கணும். தோன்றின் புகழோடு தோன்றுக. எப்படி எப்படி புகழோடு தோன்ற முடியும்? அவனுடைய செயல்பாடுகளால், அவனுடைய இயக்கத்தால், அவனுடைய தக்கார் தகவலர் சொன்னீங்க இல்லையா? அந்த செயல்பாடு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அந்த செயல்பாடுகளுக்குரியவர் ஒருத்தரை பத்தி நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், இப்ப நான் வரும்போது சின்னசாமி ஐயா வகுப்பு, தமிழ் வகுப்பு, ஐயோ சின்னசாமி ஐயாவா, நான் தோன்றின் அந்த தமிழையா வகுப்பு எடுப்பார்ல, தமிழையாவா அப்படி தோன்றும் போது புகழுக்குரியவராக தோன்ற வேண்டும். தோன்றின் புகழோடு தோன்றுக மவனே, அது இல்லைன்னா நீ தோன்றலின் தோன்றாமை நன்று. எவ்வளவு பெரிய வார்த்தைங்க. ஒரு துறையில் முற்பட்டு நீ பிறகு புகழ் பெற்றவனாக இருந்தால்தான் சமுதாயத்தில் தோன்ற. அதே எப்படி நீ வந்து தோன்றும் போதே நீ டாடா பிர்லா வந்துட முடியுமா? இல்ல தோன்றும் போதே ஒரு பெரிய அறிஞனா வந்துட முடியுமா? தோன்றும் போதே நீ உங்க நினைக்கும் போதே நான் ஜிடி நாயுடுவா வர முடியுமா? கல்பனா சாவ்லா வர முடியுமா? அது வந்துட்டு தொடர் பயிற்சி, அதற்கான முயற்சி, அதற்கான உழைப்பு, அதற்கான இதெல்லாம் வந்து படிநிலையில் கடந்து 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 ஒரு சாதனையாளராக வந்து மக்கள் மத்தியில நிக்கிறது ஒரு நிலை. ஆனா வள்ளுவன் ஆழமான கருத்துனால முதலில் சொல்லிட்டேன், ஒவ்வொரு இடத்துலையும் எந்த அளவிற்கு உள்ளே 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 போகின்றோமோ அந்த அளவிற்கு ஆழமான பொருள். அப்ப வள்ளுவனை நான் உள்வாங்கி கொண்ட வரையில ஒருவனை நினைக்கும் போதே தோன்றும், அவன் மனத்தில் தோன்றும் போதே புகழுக்குரியவனா இருக்க வேண்டும். அந்த நிலைக்கு நீ வரணும்னா ரொம்ப அதுக்காக ஒரு உழைப்பு கொடுத்துருக்கணும், அதுக்காக முயற்சி செஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த தகுதி உடையவனா நீ இருந்திருக்கணும். அந்த நிலை நமக்கு இல்லாது போனால் நீ அது போன்ற நிலையில் ஒருவருடைய உள்ளத்தில் தோன்றவே கூடாது. அப்போ அதற்குரிய முயற்சி செஞ்சு மேல வா, வந்து வர வேண்டும் என்று குரல் வழியாக நமக்கு கருத்துரைக்கின்றது. அடுத்தது பகச் சொல்லி கேளிர் பிரிப்ப
நகச்சொல்லி நட்பாடு ஏற்றாதவன். குரல்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல சொன்னா எனக்கு இந்த என்னோட வாயிலே பத்தாது நினைக்க அத்தனை விஷயம் இதுல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. 30 வகுப்புக்குள்ள 1330 குரல் முடிக்க சொல்றாங்களே, இது எப்படி முடியும் இறைவா? ஏன்னா அதை சொல்லணும் இதை சொல்லணும். ஏன்னா 1330 கதைகளே திருக்குறளுக்காக நிறைய செய்திகளை நான் எழுதியிருக்கேன், சொல்லிருக்கேன். சரி பரவாயில்ல, சாமி வரும்போது சாட்டை போட்டுக்கலாம் என்பதை போல ஐயா சிரிக்கிறார் ஆறுமுகம் ஐயா. ஒரு முகத்துக்கு மட்டும் இப்ப செய்தி சொல்லிக்கிறேன். இந்த பகச்சொல்லி பிரிப்பர் கேளீர் என்பதற்கு ஒரு தகவல் செய்தி. ஒரு இடத்தில் வந்துட்டு ஒரு குடியிருப்பு பகுதி, ஒருவர் வந்து குடியிருப்பு புதுசா ஒருத்தர் வருகின்றார். ஒரு பெரியவர், அவர் ஒரு வயதானவர் தான், மனைவி மக்கள் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவர் தனியா இருக்கிறார், வந்து ஒரு வீட்டுல குடியிருக்கிறார். அப்போ என்ன நடக்குது பாருங்க. அந்த குடியிருக்கிற அந்த மனிதர் எப்பவும் வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல அப்படி உட்கார்ந்துருப்பார். பொழுது போகணுமே, ஏதாவது ஒண்ணு சந்தோஷமா 4 பேர்த்து பத்தி 2 வார்த்தை பேசிட்டு போற மாதிரி தான் இல்லையா? அவர் வந்து உட்கார்றாரு. அந்த குடியிருப்பு பகுதியில புதியதாக ஒருத்தர் வந்து ஒரு இளைஞன், ஒரு இள வயது 30-35 வயதுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் புதியதா குடி வருகிறார். ஒரு வீட்டுக்கு குடி வர்றாரு. அப்ப தெரியுது அந்த பகுதியில் தானே இருக்காங்க, இங்க வர்றாங்க போறாங்கன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? அவர் பார்க்கின்றார். சரி, அந்த வந்தவர் அந்த நடுத்தர வயது அந்த இளைஞன் அவரு ஒரு ஓட்டுநர், மகிழ்ந்து ஓட்டுநர். சொந்த வண்டி இல்லை, யாராவது அழைத்தால் போவாரு, வருவார், ஓட்டிட்டு வருவாரு, அந்த ஊதியத்தை பெற்றுக்கொள்வார். ஆக்டிங் டிரைவர்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை அழைத்தால் போறது. எப்ப கூப்பிடுறாங்க அப்பதானே போக முடியும். ஒரு சமயம் இவர் தினமும் அவனை கவனிக்கிறார். ஒரு சமயம் காலையில போயிட்டு எப்ப வர்றான்னு தெரியல, மதியமோ வருகின்றார். ஒரு சமயத்துல பார்த்தா மாலை நேரத்துல போகின்றார். திடீர்னு போறான், வீட்டையெல்லாம் கூட்டிட்டு போறான். நள்ளிரவுல வர்றான். அவன் எப்ப வந்தா உனக்கு என்ன இல்லையா? இதை கவனிச்சுட்டே இருக்கிறார். இவன் யார் இவன்? ஒரு சமயத்துல நள்ளிரவுல எந்திரிச்சு போறான், அதிகாலையில வர்றான். அவன் மீது இவருக்கு ஒரு ஐயப்பாடு வந்து விடுகிறது. இவன் ஏதோ திருடனா இருப்பானோ, நோட்டம் விட வந்திருக்கிறானோ, இந்த பகுதியில கொள்ளையடித்து விட்டு போற இது போல நினைச்சு இவர் நினைச்சது மட்டும் இல்லாம வர்றவன் போறவங்க எல்லாம் பேச தொடங்குகிறார். சரியான தகவல் அவனை பற்றி தெரியாது, ஆனால் இப்படியாக அவனை பற்றிய புறம் சொல்லுதல், நமக்கு தெரியாத ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிறார். அப்ப காய்கறிக்காரன், பால் வைக்கிறவன், அந்த வர்றவன், அஞ்சல் தலை கொண்டு தபாலத்தை கொண்டு வரேன், இப்படி எல்லாருமே திருப்பி சொல்லும் போது மனதிற்கு வந்துட்டு என்னடா இது ஒருவேளை உண்மையா இருக்குமோ, ஏன் இவன் சொல்றான், அவன் சொன்ன மாதிரி நடுராத்திரியில போறான், மறுபடியும் காலையில வர்றான், என்ன தகவல் இப்படி ஆகிறது? ஒரு சமயத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா அவன் மன உளைச்சலுக்கு ஆளாயிரும். மன உளைச்சலுக்காய் கடைசியில திருடன்கிற பட்டத்தோட பேர் வந்து வரும்போது அது வழக்கு மன்றத்துக்கு போகிறது. வழக்கு மன்றத்துக்கு போன உடனே அங்க சொல்லிடுறான், வழக்கு நீதிபதி வருகிறார், 2 பேருமே வர்றாங்க. வந்துட்டு ஏப்பா நீங்க வயசுல பெரியவராக இருக்கிறீங்க, உங்க வயதுக்கு வந்துட்டு இப்படி தேவையில்லை, உண்மையை பத்தி தெரியாம நீங்க பேசலாம் ஐயா, நான் வந்து ஓட்டுநருங்க ஐயா, எனக்கு எப்போ கூப்பிடுறாங்களோ அப்பதாங்க ஐயா நான் போக முடியும், இதுதாங்க என்னோட வேலை, தேவையில்லாம பேசி ஊரே என் பேரை வந்துட்டு டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டாருங்க ஐயா, ரொம்ப மனசு வலிக்குதுங்க ஐயா என்ன அவன் சொல்ல. அதான் ஐயா நான் உன்னை பத்தி சொன்னேன், நான் எதை சொல்லிட்டு போனேன், இதான ஒரு பெரிய செய்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் ஏதோ என் மனசுக்கு பட்டதை நான் சொன்னேன், உன்னை நீதான்னு சொல்லியே, நான் எனக்கு வந்து சொன்னேன் அப்படி சொல்லிக்கிறார். தெரியும் அது தப்பா என் மனசுக்கு படலைங்க, நான் எதை மனசுக்கு பட்டதை நான் சொன்னேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு. நாளைக்கு அப்போ சரி நீ வந்துட்டு அவர்கிட்ட வருத்தத்தை தெரிவிச்சுங்க, இனிமேல் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன், பரவாயில்ல நேரு அவர் சின்ன வயசு தானே தம்பி, நீயும் பொறுத்துக்கப்பா, அவர் பெரியவர் தெரியாம சொல்லியிருப்பார் விடுங்க. இல்லைங்கய்யா ரொம்ப மனசை காயப்படுத்திட்டாரு. இல்ல நான் சொன்னது சரிதான், நான் எதுக்கு அவனை பத்தி சொல்றேன், என் மனசு சரின்னு பட்டதை நான் சொன்னேன், அவ்வளவுதான், நான் சொன்னது தப்பு இல்லைங்கிறார் பெரியவர். சரி நாளை காலையில நான் தீர்ப்பு சொல்றேன் அவர் சொல்லிட்டார். தீர்ப்பு சொல்லி ஆகணுமே, நாளை காலையில தீர்ப்பு சொல்றதுக்கு முதல்ல ஐயா நீங்க எனக்காக ஒரு சின்ன ஒரு வேலை செய்யணுமே சொன்னார். இந்த பெரியவர்கிட்ட சொல்லுங்க ஐயா நீதிபதி நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு செய்தித்தாள் என்ன பண்றாரு, அவர் கையில கொடுத்து இதை வந்துட்டு சுக்கு நூறாக கிழித்து கொள்ளுங்கள், தாறுமாற நிறைய கிழிச்சிடுங்க, கிழிச்சு பத்திரமா ஒரு பையில சின்ன ஒரு பையில எல்லாமே போட்டுக்கிடுங்க செய்தித்தாள், சரியா? இப்ப நீங்க போகலாம். ஆனா என்ன உங்களுக்கு பண்ணினா, போகும்போது வழியில அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி வீசிட்டே போயிருங்க, நாளைக்கு காலைல வாங்க, அதை மட்டும் எனக்காக ஒரு செய்யுங்களேன், சின்ன ஒரு உதவி பண்ணலாமே. என்னங்க போற வரை தூக்கி வீசிட்டு நான் இப்போ வீசிடுறேன்னு, இப்போ வீச வேண்டாம்,
போகும்போது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வீடு போற வரைக்கும் கொஞ்சம் வீசிட்டு நீங்க போயிடுங்க. இதுதான் நீதிபதி சொல்றது. சரி, அவன் பைய எடுத்துட்டு போற இடத்துல எல்லாம் அவர் பூரா எடுத்து இது பண்ற மாதிரி இல்லையா, பன்னீர் தெளிக்கிறது போல அங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது, இந்த அப்படி அங்க போற இடத்துக்கு இருப்பார், வீட்டுக்கு போயிடுறாரு, இல்லை தீர்ந்துடுது. அடுத்த நாள் காலையில் இருவரும் வருகிறார்கள். தீர்ப்பு சொல்லலாமான். சரி, தீர்ப்பு சொல்லணும்னு இப்ப நீங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிறீங்களான்னு. இல்லைங்க, நான் நேற்றே சொல்லிட்டேனே, கேட்க மாட்டேன். சரி, உடனே இவர் என்ன சொல்லுகிறார், ஐயா நேற்று உங்களை அந்த செய்தித்தாள் எல்லாம் தூக்கி வீசி சொன்னேனே, எல்லா இடத்துலயும் வீசிட்டீங்களான்னு. எல்லாம் ஊரே தூக்கி வீசிட்டு போயிட்டேங்க ஐயா. நான் கிட்டத்தட்ட வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லா இடத்துலயும் போயிட்டு ஒரு சின்ன ஒரு உதவி செய்யுங்க, நீங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம போய் அந்த எல்லாமே நான் அந்த செய்தித்தாள் எல்லாம் கொண்டு வந்துடுங்க, எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னாக்கா இப்போ எனக்கு அந்த பயனுள்ளதா இருங்க. ஐயா என்னையா நீங்க அறிவு நீதிபதி நினைச்சேன் இப்படி பேசுறீங்க, நேற்று நம்ம வீதியெல்லாம் தூக்கி வீசிட்டு போன பேப்பர் துண்டு இப்ப போய் எடுத்துட்டு வர சொல்றீங்க, எப்படியா முடியும்? அது ஊரெல்லாம் பரவிடுச்சுல, இப்ப போய் அதை போய் எடுத்துட்டு வர சொல்றீங்க. இதைத்தான் நான் இப்ப தீர்ப்பு சொல்லணும். நீங்க சொன்ன வார்த்தைகள் சொற்கள் ஊரெல்லாம் பரவிடுச்சு, அவன் மனசை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கு, அதை மறுபடியும் இப்ப சேகரிக்கணும் முடியுமா? போனது தானே, காயப்பட்டது தானே. புறம் கூறுதல் என்பது பிரித்து விடும் மனங்களை. உங்க முகத்தை பார்த்தாலே அவன் மனசுல இது வந்துருமே, ஆக அதுக்கு இடம் தராதீங்க என்று சொல்லி இவ்வளவு பெரிய செய்தி. பகை சொல்லி பிரிச்சிருவாங்கம்மா அவங்க. அந்த கேளிர் அந்த நட்புறவையே பிரிச்சிடுவாங்க. சொல்லி நல்லதை சொல்லி நட்பாட தேற்றாதவர்கள் என்று அந்த குரல் மூலமா சொல்கிறார். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொள் ஏதிலார் மாட்டு. ஏதிலார் என்பது மற்றவர்களை அடுத்தவர்களை சொல்லக்கூடிய ஒரு சொல்லாட்சி. அது நண்பர்களின் குறைகளையே அதிகம் பேசிட்டு இருக்கிறவன் இத்தனைக்கு அந்த குற்றம் சொல்ற கூட தான் இருப்பான், அவன் கூட தான் உட்காந்து தேநீர் குடிப்பான், அவன் கூட தான் உட்காந்து பண்ணு பிஸ்கெட் எல்லாம் சாப்பிடுவான், அவன் தான் காசை கொடுப்பான், அவன் காசு சரி அவங்ககிட்ட சாப்பிட்டு அவனை பெதிட்டு மாப்பிள்ள உன்னை பெதி எல்லாம் எனக்கு தெரியுண்டாமா இல்லையா, கூட இருந்தே குழி பறிக்கிறது. இதை போன்ற காயப்படுத்துவது நல்ல பண்பு இல்லை என்று அவர் சொல்லுகின்றார். சரியா? அரண் நோக்கி ஆற்றும் கொள் வையம் புறன் நோக்கி உன் சொல் உரைப்பான் பொறை. பிறர் பற்றி பழி சொல்லி வாழ்பவனையும் சுமப்பது இந்த நிலம். சுமந்து தானே இருக்கு, என்ன பண்ணி தொலைது? இந்த நிலமானது அவனையும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு பொறுமைங்கிற அதிகாரத்துல முதல் குரல்ல பார்த்ததை போல இந்த இடத்துல வந்து சொல்லுகின்றார். உரைப்பான் பொறை, அதுதான் அது வரைக்கும் இப்ப இவனையும் சுமந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குதே என்று அவனையும் புறம் கூறுபவனையும் இந்த உலகம் சுமந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். அதே போலவே இதுல வந்துட்டு அடுத்தவனை குற்றம் சொல்றோம், உண்மைதான், புறம் கூறுகிறோம். சரி, நீ சொல்றையே ஏதிலார் அடுத்தவர்கள், ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றமும் பார்க்கணும் இல்லையா? நான் ரொம்ப யோகியமா, நீ யோகியனா இருந்துட்டு நீ சொல்லு, அப்போ இதா இருக்கும். நீ உன் பக்கத்துல 1008 குப்பையை வச்சுக்கிட்டு, அழுக்கை வச்சுக்கிட்டு, தகுதி இல்லாத தன்மையை வச்சுக்கிட்டு நீ ரொம்ப யோகியனை போல பேசுறியடா அவனு வந்து மூஞ்சில் அப்போ வேண்டாம் இல்லையா? அது தவறு என்று இந்த குரல் மூலமாக சொல்லுகின்றார். அதுலதான் அடுத்து சார்ந்தது பயனில சொல்லக்கூடாது. சரியா? புறம் கூறாதேன்னு சொல்லுகின்றார். சொன்னவர் தான் பயனற்ற சொற்களை சொல்லாதீர்கள் என்று சொல்லக்கூடியதுல பல்லார் முனியே பயனில சொல்லுவான் எல்லாருக்கும் எல்லப்படும். எல்லாத்துக்கிட்டையும் அவன் வந்துட்டு அவமானப்பட்டு போயிடுவான். எல்லா இடத்துலயும் வந்துட்டு அவமானப்படக்கூடிய நிலைக்கு நம்ம எள்ளுதல் என்றால் அவமானப்படுதல், கேலிக்குரியதா ஒரு தன் சொல்லாட்சி எழுதிக்கணும். எல்லல் பயனில பல்லார் முன் சொல்ல நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. நண்பர்கிட்ட நல்லது செய்யறதை விட தீமையானது வந்துட்டு இல்லாததும் பொல்லாததும் பேசக்கூடாது. அப்போ அந்த முக்கியமானது பயனற்ற சொற்களை பலர் முன் அடுத்தவங்க முன்னாடி வந்து நம்ம பயன்படுத்தவே கூடாது எந்த சூழ்நிலையும். அது வந்து நமக்கு பல்வேறு துன்பங்களையும் பிரச்சனைகளை உருவாக்கி விட்டோம்.
இவன் என்னடா நம்ம கூட இருந்துட்டு இந்த போய் இப்படி பேசி தெரியறானா, நம்ம இருந்துட்டு இப்படியா சொன்னா, அப்பதான் 4 தடவை சொன்னா அடா அவன் சரியில்லைப்பா, அவன் ஆள் சரியில்லை, 1க்கு 2 முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறான்னு சொல்லிடுவாங்க என்று சொல்லுகிறார்கள். நயனிலன் என்பது சொல்லும், நயன் இளன் என்பது சொல்லும், அதுவே சொல்லி நான் சரியானவன் இல்லை குரல்ல பாருங்க, அதையே திருப்பி திருப்பி பார்த்தா பொருள் இலகுவா புரிஞ்சிடும். நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை. பாரித்து அப்படியே பூர விரிச்சலா விரிவா எல்லாரும் பூர பரப்பிட்டு திரிகிறவன், அதனுடைய உரையை வச்சு நம்ம அழகாக தெரிந்து கொள்ளலாம். நயன் சாரா நன்மையின் நீக்கும் பயன் சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. நயன் சாராத நன்மை நம்மை விட்டு நீங்கிவிடும், பயனற்ற சொல் நமக்கு சொல்றதுனால. அப்போ நல்ல பண்பு இல்லாத, பண்பு அகத்தில் இல்லாதவருடைய இது அவர்களை விட்டு நம்மை நட்பெயர் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று சொல்கிறார். நன்மையெல்லாம் நீங்கிவிடும் நம்மை சார்ந்தது. சீர்மை சிறப்போடு நீங்கும், சீர்மை சிறப்பு நீங்கிவிடும். எப்படி அதுலயே அப்படி அதான் இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், மறுபடியும் 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 மீண்டும் மீண்டும் என்ன சொன்னது போய் சொன்னது மாதிரி தெரியுது என்று சொன்னார். ஒரே செய்தி தான் 10 முறை சொல்லுகிறார், 10 வகையை சொல்றாரு, 10 டிசைன்ல சொல்றாருன்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா. எப்படியாவது மனதுக்குள் மண்டைக்குள்ள ஏற்றி விட வேண்டும் என்பதற்காகத்தான் பிரித்து பிரித்து சொல்லப்படுகிறது. நோக்கம் ஒன்றுதான், பயனில சொல்லாமை. சீர்மை சிறப்போடு நீங்கும், அதான் பயனில நீர்மை உடையார் சொல்லின். பயனில சொல், பயனில சொல், அது பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடி எனல். பதடி சொன்ன பாத்தீங்களா, அப்போ நெல்மணி, நெல் உள்ள நெல் பருப்பு, நெல் இல்லாத அரிசி இல்லாத தோல் மட்டும் இருக்கிறது தான். சில நேரத்துல நிலக்கடலை நட பார்த்துருக்கணுமா, அதை ஊற வச்சு இது பண்ணாக்க சப்பையா இருக்கும், உள்ள பருப்பே இருக்காது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி வீசிடும். அது போலதான் நெல்ல பதறுகிறது, அதை போலதான். சரியா, பதறாக இருக்கக்கூடாது. அவனை நல்ல சொல் பாராட்டாதவனை அவனை மக்கள்ல பதர் என்று தூற்றி விடுவார்கள் என்று அந்த குரல் மூலமாக சொல்லப்படுகிறது. நயநில சொல்லினும், அதாவது அன்பில்லாத பேச்சுக்களை ஒருத்தன் பேசினா கூட பேசிட்டு போப்பா, பயனில்லாத சொல்ல சொல்லாதே என்று சொல்லுகின்றார். சான்றோர்கள் சான்றோர் பயனிலே சொல்லாமை நன்று. அதை போலவே அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். அருமையான பயன் ஆயக்கூடிய ஆய்வாளர்கள், நல்லவர்கள், சான்றோர்கள் எந்த சூழலையும் பெரும் பயன் இல்லாத சொற்களை பேசவே மாட்டார்கள், பேசக்கூடாது. அது நமக்கு துன்பம் தரும் என்று சொல்லுகின்றார். பொருள் தீர்த்த பொச்சாந்தும், பொச்சாந்தேன் என்று சொல்லி இந்த இடத்துல வருது பாருங்க, மறதி மறந்தும். பொச்சாவாமை என்று ஒரு அதிகாரமே நமக்கு இருக்கிறது, நம்ம அந்த இடத்துல திருக்குறளை சொல்லுகிறது. இது அழகான ஒரு தூய தமிழ் சொல், நம்ம பயன்படுத்துறதே இல்லை. மறதி என்ற சொல்லுக்கு கொண்டு வருகிறார். பொச்சாந்தும் சொல்லார், மறந்து கூட சொல்ல மாட்டார்கள். மருள் நீர்த்த மாசரு காட்சியவர். மாசு அரு குற்றம் இல்லாத, மாசு அந்த இடத்துல வருகிறது பாருங்க. மனத்துக்கண் மாசு இளநாதல், மாசு என்ற சொல் இந்த இடத்துல வருகிறது. மாசு அரு காட்சி அவர்கள் குற்றமற்ற தெளிந்த அறிவுடையார்கள், மறந்தும் பயனற்ற சொற்களை சொல்ல மாட்டார்கள். அடுத்தது பாருங்க, நிறைவா அந்த அதிகாரத்துல பயனில சொல்லாமைக்கு சொல்லுக சொல்லில் பயனுடைய. பயனற்ற சொல்லு சொல்லாதடா மகனே, உனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். ஐயா சிரிக்கிறாரு. சரி, அதுக்கு ஒரு கதையை சொல்லி முடிச்சுக்கலாமா? ஒரு செய்திய பொன்னுச்சாமி அப்படியே பாக்குறாரு. சரி, என்ன நடக்குதுன்னா, ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தாங்க, நண்பர்கள் தான். ஒருத்தன் பயனற்ற 10வது அதிகாரத்துக்கு சொந்தக்காரன், இன்னொருத்தன் 20க்கு சொந்தக்காரன்.
இனியவை கூறல் 10, பயனில சொல்லாம ஒருத்தன். மனித இயல்பு புறம் கூறுதல் இந்த மாதிரி இருக்கும். அவன் எப்போ பார்த்தான். ஆனா 18 கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த 17 இன்னி கூட இருக்கும். அழுக்காரு எண்களை வச்சு நான் பேசுறேன், நல்லா இருக்குதா பாருங்க எப்படின்ட்டு. இப்படிதான். அப்போ என்னடா பண்றதுன்னு பார்த்தான். அந்த 10க்குரியவன் எங்க போனாலும் அந்த பெரியவர்களாகட்டும், மாணவர்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், சகோதரிகளாகட்டும், அந்த பெற்றோர்களாகட்டும், அந்த பேச்சில் இருக்கிற அந்த பண்பு மிகப்பெரிய பண்பு, உயர்ந்த பண்பு. எங்க போனாலும் அவனுக்கு நல்ல பேர். எப்படியாவது அவனை வந்துட்டு மட்டம் தட்டி நம்ம பேர் வாங்கிடணும்னு அவனுக்கு அந்த 20க்கு சொந்தக்காரன், இந்த 17க்கு சொந்தக்காரன் அழுக்காறு இருக்கிறவன், இவனை ஏதாவது பண்ண கரும பிடிச்சவன், கூட இருக்க நண்பனா வேற இருக்கான், ஃப்ரெண்டா வேற இருக்கான், மவனே எங்க போனாலும் எதையாவதுன்னு சொல்லி நல்ல பேர் தட்டிட்டு போயிடுறானே. நம்ம கூட நம்ம போய் நிற்கும் போது பார்த்தாக்கா, அடே இப்பதானே அவன் சொன்னான், அவன் சொன்னதே திருப்பி நம்ம சொன்னாக்கா அது மரியாதை இருக்காது. பாருங்க, நகைச்சுவைக்கு தான் சொல்றேன் இந்த கதையை. அவன் என்ன பண்றான், ஒரு முறை என்ன ஆகுது, அந்த ஊருக்குள்ள ஒரு வயதான ஒரு பெண்மணி வந்துட்டு இறந்துடுறாங்க. மரணம் எல்லோருக்குமானது தானே. அவங்க வந்துட்டு இறந்துடுறாங்க. பெண்மணி இவங்க இறப்பு செய்தி கேட்ட உடனே துக்கம் விசாரிக்க போவாங்கல்ல, இவங்க 2 பேரும் இவங்களுக்கு போறாங்க. முதல்ல இவன் போயிடுறான் வழக்கம் போல. யாரு? 10ஆம் பண்புடையவன், இனியவை சொல்பவன். அவனோட நேரம் அவன் என்ன சொல்ற, நேரம் அந்த வீட்டுக்கு போயிடறான். இறப்பு வீடு எல்லாம் இருக்கிறான். அவங்க வீட்டுல அவங்களுடைய மகன் இல்லாம இருக்கிறாங்க. அவன் நண்பன், அவனுக்கு வயசுல அவன் சம வயது தானே. அவங்க வீட்டுல போகும்போது பாக்குறான் அவங்க அம்மா தவறிட்டாங்க. உடனே போறான். போகும்போது இது என்ன பண்றது, இயற்கை நெருநல் உளன் ஒருவன் இந்த இல்லை என்னும் பெருமை உடைத்து. இதுதான் இதுல ஊழ் மாற்றவே முடியாது நிலையாமை தத்துவத்தை. இது மரணத்தை அனுபவிச்சே ஆகணும். என்ன பண்றது, பொறுத்துக்குங்க எல்லோருக்கும். நீங்க அந்த அம்மா கொஞ்சம் இன்னைக்கு முந்திக்கிட்டாங்க, அந்த வரிசையில நம்ம நிக்கிறோம். நாமும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போறோம். சகோதரா நீ கவலைப்படாத. உங்க அம்மா உனக்கு மட்டுமா தாயாரா இருந்தாங்க? உனக்கு மட்டுமா? எனக்கும் அம்மா மாதிரி தான். இந்த ஊருக்கே தாய்மை உணர்வோட எல்லாத்தையும் பரிச்சயம், சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாமே. அவர் சிரிக்க வர்றாரு அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல அப்ப இவன் முன்னாடி ஒண்ணு வந்துடுறான். இங்கேயும் போய் இவனே நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டானே. இவனுக்கு என்னடா இது பெருசா இதா இருக்கு. இப்ப இவன் என்ன சொல்றது, இவனு சரி வணக்கம் சரி சரின்னா எப்படியாவது ஒரு மட்டம் தட்டணுமே அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு வாரம் கொஞ்ச நாள் 10 நாள் என்ன ஆகுதுன்னா, அதே ஊர்ல இன்னொரு சாவு நடக்குது. அது கொஞ்சம் இள வயது பெண்மணி, ஒரு உடல் நல குறைவு, அந்த பொண்ணு செத்துட்டான். இவன் என்ன பண்ண, தட்டாப்புடான்னு எந்திரிச்சு இந்த 20க்கு சொந்தக்காரன் 17க்கு சொந்தக்காரன் டக்குன்னு போயிட்டான். இவன் வர்றதுக்கு முதல்ல நேரம் அந்த வீட்டுக்கு போனான். அவன் பேசுற மாதிரியே அவன் பேசுறான். அவன் பாருங்க, அவர் சிரிக்கிறார், எதையோ நினைச்சிட்டாரு. உங்க அம்மா உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா அப்படின்னு நான் பாருங்க. அவ்வளவுதான். அடுத்த வாரத்தை நான் சொல்லல, ஓட்டு மிதிச்சு சக்க எடுத்துட்டேன் அவனை. கருவை என்ன நீ சொன்ன மாதிரி தான்டா நானும் பேச போனேன், என்னை ஏன்டா அடிக்கிறாங்க? சொல்லுக சொல்லில் பயனுடைய. நீ பயனற்ற சொல் சொன்னா அதற்கான விளைவை அனுபவித்துதான் ஆகணும். இந்த மகிழ்ச்சி உங்களோட இருக்கட்டும். நல்ல சொல்லை நான் மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன். உங்களுக்காக தேநீரும் சிற்றுண்டியும் காத்திருக்கிறது. சென்று 2 மாணவ, உங்க பேர் என்ன தம்பி? தீனதயாளன் ஒருவர், அஸ்வின் ஒருவர். அந்த இருவருக்கும் வாழ்த்து தெரிவிப்போம். கரம் தட்டி வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப தேநீர் பருகிடுவாங்க. மகிழ்ச்சி. இடைவேளைக்கு பிறகு இதுவரைக்கும் நம்ம பயனில சொல்லாமை என்ற ஒரு அதிகாரத்தை பார்த்தோம். 200 குறள் நிறைவு பெற்றது. அடுத்து 21வது அதிகாரம், தீவினை. தீய வினை. வினை என்றால் செயல் என்று பொருள். தீய வினைகளுக்கு அஞ்சுதல் வேண்டும். எப்படி நம்ம நிழல் நம் உடனே கடைசி வரைக்கும் இருக்குமோ, அதை போல தீய வினைக்கான செயல்பாடுகள் நம்மை தொடர்ந்து துன்புறுத்தும். எந்த விதமான மாற்றம் இல்லை. தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. செருக்கு என்ற சொல்ல புதிய சொல் பயன்படுத்திக்கலாம். ஆணவம் என்ற ஒரு பொருள், அகந்தை, ஆணவம், அதெல்லாம் அது அந்த பொருள்ல வரும். தீவினை என்னும் செருக்கு. அருளோடு நல்ல வழியில் வாழ்பவர்கள் தீய செயல்களும் செய்வதற்கு அஞ்சுவார்கள். அது நமக்கு ஒத்து வராது.
ஏனென்றால் அந்த தீய செயலானது நெருப்பை விட துன்பம் தரக்கூடியது. நெருப்புக்கு அஞ்சாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா நெருப்பு அந்த 5 ஆற்றல்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களில் ஒன்று நெருப்பு. வல்லமை மிக்கது. நெருப்பு எங்கே சேருகிறதோ அதையும் அதுவாக மாற்றிவிடக்கூடிய வல்லாண்மை நெருப்புக்கு மட்டுமே இருக்கு. எந்த பொருளை அதோட சேர்த்தாலும் அதுவும் நெருப்பாக மாறி அதுவும் கொழுந்து விட்டு எரியும். எந்த பொருளை எரிச்சாலும், புரியுதா, நெருப்புக்கு. இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நெருப்புக்கு என்ன என்று சொன்னால், தலைகீழாக பிடித்தாலும் நெருப்பை பத்த வச்சு தலைகீழ பிடிச்சா தலைகீழ தானே இருக்கணும், அப்பவும் மேல் நோக்கி தான் எரியும். அது எப்பவுமே தலை தாழ்த்தாது. நெருப்புடா, நெருப்பு என்று சொன்னாலே அந்த வல்லமை, அந்த கம்பீரம் இருக்கு. ஆனா தனித்தன்மை உள்ளது. ஆனால் அதனிடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லைன்னா அது மிகப்பெரிய அழித்து விடக்கூடிய திறமை. அது நெருப்புக்கு எல்லாம் அஞ்சுவாங்க. அந்த நெருப்பை விட தீயினும் தீயவை தீய பயத்தலா. தீமை என்னைக்குமே நன்மை பயக்காது. தீமை நன்மை பயக்காது. ஆக தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் தீயை விடங்கிறார். அதை விட அஞ்சப்படும். ரொம்ப கவனமா இருங்க, இல்லாட்டி அது மிகப்பெரிய துன்பத்தை நமக்கு தந்துவிடும் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அறிவு என்று சொல்லக்கூடியதுதான் உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு பண்பு. அறிவின் துணை கொண்டு உலகை வெல்கன்னு சொல்றாங்க. அந்த அறிவினுள் எல்லாம் தலைமை பண்பானது தலை என்ப. அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூடாது, அதை விட்டு விட வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் அது மிகப்பெரிய துன்பத்தை தரும் என்று சொல்வதால். மறந்தும் பிறன் கேடு சூழக்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. ஐயா முதல்ல அழகா தொடங்கும் போதே சொன்ன சின்னச்சம் ஐயா இல்லைங்களா? ஆக அரண் சூழும் சூழ்ந்தவன் கேடு. ரொம்ப கவனமா இருக்கணும். மறந்தும் பிறன் கேடு சூழற்கே என்று சொல்லுகின்றார். அவர்தான் இளன் என்று தீயவை செய்யக்க. இல்லைன்னு சொல்லி தப்பு பண்ணாதரா, தீயவனை செய்யாத, ஏன்னா அது துன்பம் தரும், தெரிஞ்சிட்டு செய்யாத என்று அழகா ஒரு தாய்மை உணர்வோடு ஒரு குழந்தைக்கு சொல்வதை போல அழகாக சொல்லுகின்றார். அப்படி மீறி செய்தால் செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. அது மட்டுமல்ல, தீப்பால தான் பிறர் கண் செய்யக்க. செய்தால் என்ன ஆகும்? நோய் பால தன்னை அடல் வேண்டாதான். தன்னை அடையாம பார்த்துக்கோ, அடல் வேண்டாமல் பார்த்து கொள்ளணும்னா நீ தீவினை பிறருக்கு செய்யாதே. செஞ்சா அது உன்னை சேரும் என்று அந்த இடத்தில் சுட்டி காட்டப்படுகிறது. ஏனை பகை துற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று ஆடும். அது பின்னாடி தொடர்ந்து தீண்டி விடும். அதை நச்சு அரவத்தை போல. அது ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமா நம்மை தொடர்ந்து துன்பம் தரும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அந்த நச்சு அரவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகைமை தன்மை. அது பகை போல. பகை எப்பவுமே நம்மளை விட்டு வைக்காது. அது என்னைக்குமே ஒன்னா இருப்பதை போல காட்டும், ஆனா ஒன்னா இருக்காது. மனசுக்குள்ள மட்டும் பகை உணர்ச்சி வந்துவிட்டால் செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடிங்கிறார் ஒரு இடத்துல. உட்பகையில சொல்ல வர்றார். அவரு இந்த இடத்துல பார்த்தா அந்த அதிகாரத்துல அப்படி சொல்றாரு, இந்த இடத்துல இதை சொல்றாரு. அறத்துப்பால் தானே நம்ம நினைப்போம், அது பொருளை பற்றி சொல்லிட்டு இருப்பார். பொருட்பால் தானே என்று சொல்வார், இன்பத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல சொல்லுவார். இனல் இன் ஊர் வாழ்தல் இன்னாது என்று சொல்வார், இன்பத்து பாலில் கொண்டு வச்சிருப்பார். அரிதோறும் அறியாமை கண்டத்தால் இன்பத்து பாலில் வச்சிருப்பாரு. அறிவை பத்தி சொல்றதா இருக்கும், பொருளை பத்தி சொல்றதா இருக்கும், நல்லதை பத்தி சொல்றதா இருக்கும். ஆக ஒரு கலந்த ஒரு பார்வையில எல்லா செய்தியும் உள்வாங்கி கொண்டால் முழுமை பெறுங்கிறது அதுதான் இந்த இடத்த சொல்லி. தீயவை செய்தார் கெடுதல்
நிழல் தன்னை நீயாது அடி உறைந்தற்று. நிழல் எப்படி ஒருவரை விட்டு நீங்காமல் நம்மை பின்தொடர்ந்து வருகிறதோ அதை போல தீய வினை நம்மை விட்டு நீங்காது, அது நமக்குரிய தண்டனையை வழங்கிவிடும் என்பது இந்த குறள் மூலமாக. அது மட்டுமல்ல, தன்னைத்தான் காதலன் ஆயின் எனை தொன்றும் துன்னற்க தீவினை போல். காதலன்கிற சொல் இதுல வருது பாரு, காதல் இல்லையா? காதலை பத்தி வள்ளுவர் சொல்லி இருக்கிறாருங்களா? சொல்லி இருக்கிறார். யாரை காதலிக்கணும் சொல்லி இருக்கிறார். யாரை காதலிக்கணும்? நம்மை நாம் காதலிக்க. நம்மை நாம் காதல் என்ற சொல்லுக்கு அன்பு செலுத்துதல், விரும்புதல் என்று பொருள். என்ன நான் விரும்பவில்லைன்னா அப்புறம் வேற என்ன பண்ண போறோம் இல்லையா? அப்போ தன்னை பற்றி உயர்வாக, தன்னை பற்றி பெருமையா இருக்கணும், அதுல உண்மை இருக்கணும், நேர்மை கலந்து இருக்கணும், அதில் உயர்ந்த நிலையை நாம் அடைவதற்கான இலக்கை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும். தன்னைத்தான் காதலிக்கணும்னு சொல்லி. அப்போ ஆண் பெண்ணை விரும்புவதும் பெண்ணை காதலிப்பதும், ஒரு பெண் ஆணை விரும்புவதும் காதலிப்பதும் என்பது வாழ்க்கை இல்லறத்திற்கு வந்த பிறகு, வாழ்க்கை துணை நலம் நமக்கு வந்த பிறகு. அப்போ அந்த ஒரு பெண்ணானவள் மனைவி என்ற பெயர் பெறுகின்றால், ஒரு ஆணானவன் கணவன் என்ற பெயரை பெறுகின்றான். அப்போ சாதாரணமாக அது வரைக்கும் இளைஞனாக இளைஞியாக இருந்தவர்கள் ஒரு சமூகத்தின் கட்டுப்பாட்டில் ஒரு குடும்பத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் போது கணவன் என்ற பெயரும் மனைவி என்ற பெயரும் சூட்டப்படுகிறார்கள். அந்த பொறுப்பிற்கு அவர்கள் வருகிறார்கள். அந்த கணவன் மனைவிதான் தலைவன் தலைவியாக அந்த குடும்பத்தை வழி நடத்துகிறார்கள். அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் போது அந்த தலைவன் குடும்ப தலைவன் ஆகின்றான், அந்த பெண்ணானவள் குடும்ப தலைவி ஆகிறார். ஆக இதை சார்ந்து செல்வது உலகத்து இயற்கை. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். அப்போ அது ஒண்ணு, உலகியல்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்போ அந்த காதல் என்பது வாழ்க்கை சம்பந்தப்பட்டு பயணிக்கிற வாழ்க்கை பாதை. ஆனால் உண்மையான விரும்புதல் என்பதும் ஆர்வம் செலுத்துவதல் என்பதும் ஒரு மனிதன் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தன்னைத்தான் காதலிக்க வேண்டும், தன்னைத்தான் விரும்ப வேண்டும், தன்னைத்தான் அன்பு செலுத்த வேண்டும், தன்னை மிக உயர்வாக எண்ணிக்கொள்ள வேண்டும், அந்த உயர்வுக்கு உரியவனாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவன் சான்றோனாக பயணிப்பதற்கு தகுதி படைத்த பாதையில் நடக்க தொடங்குகின்றான். அவன் சான்றோனாகின்றான், அவன் சமூகத்தால் மதிக்கப்படுகின்றான், பிரபஞ்சத்தால் போற்றப்படுகின்றான், வாழ்த்தப்படுகிறான் என்பது இந்த கருத்து நமக்கு கிடைக்கிறது. அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனில். பிறருக்கு கெடுதல் செய்யாதவன் வாழ்வில் கெடுதல் அடைய மாட்டான். நான் யாருக்கும் எதுவும் செய்யலப்பா, எனக்கு அப்ப எனக்கு எப்படி கெடுதல் வரும்? நீ செஞ்சா உனக்கு, நீ என்ன விதைக்கின்றாயோ அது முளைக்கும். வினை விதைத்தவன் திணை விதைத்தவன் திணை அறுப்பான். தானே இதான வாழ்வியல் தத்துவமே. அதான் நம்ம தீவினைக்கு அஞ்சுதல் வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதை போலவே ஒப்புரவு அறிதல் என்று சொல்லுகிறார். ஒப்புரவு என்று சொன்னால் பொது நலம், பொது நலம் அறிதல், பொது நலம் போற்றுதல், பொதுமை பண்பு. அது பலருக்கும் பயனுற வாழும் உயர்ந்த மேலாண்மை மிக்க ஒரு பண்பு. அந்த பண்புல இருந்து யாரும் விலகி வெளியில் வந்துடக்கூடாது. அவன் தான் உண்மையான மனிதன். நான் ஒரு மனுஷனா இருக்கணும்னு சொன்னா என்னிடம் உண்மையில அந்த உடைமைகள் என்று சொன்னது 10 உடைமைகளை பார்த்தோமா? 10 உடைமைகள் கொண்டவன் உண்மையான மனிதனா இருக்க முடியும். 100% 10 மதிப்பெண்கள் நம்ம போட்டு பார்த்தோம். அந்த மனிதன் என்பவன் ஒரு ஆலயம் போல, உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம். படிச்சோம் இல்லையா? நம்ம பார்க்கிறோம், நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப அன்று சொன்னவை அர்த்தம் உள்ளதுன்னு சொன்னோம். அந்த ஆலயத்திற்குள், அந்த கோயிலுக்குள், அந்த வீட்டிற்குள் தேவையற்ற குப்பைகளை அழுக்கை நுழைய விடாதீங்க. 17 வகையான ஆமைகள் நுழையக்கூடாதுன்னு பார்த்தோம். உண்டா இல்லையா? அப்போ 17 ஆமைகள் உள்ளே நுழையாம தவிர்த்து 10 உடைமைகளுக்கு சொந்தக்காரனாகி 3ஐ கடைபிடிக்கணும். அறம் பொருள் இன்பம் 3ஐ கடைபிடித்தால் அவன் வாழ்க்கையில் அகம் புறம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் அக வாழ்க்கையிலும் சிறந்து நிற்பான், புற வாழ்விலும் சிறந்து நிற்பான். அவன் சான்றோன் என்ற படிநிலையை அடைவான். அவன் சமூகத்தால் பிறரால் போற்றப்படுவான்.
மதிக்கப்படுவான், பாராட்டப்படுவான், பிறரால் மரியாதை செலுத்தக்கூடிய நிலைக்கு உயர்ந்து வருவான். அவன் தான். அப்படிப்பட்ட மனித தன்மை தான் இந்த சமூகம் பயனுறும். அவன் தான் உண்மையான மனிதன். மற்றவர் எல்லாருமே மனித போர்வையில் இருக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா குற்றம் குறைகளோட 100% வரலையே, அந்த டச் குறையுது இல்லையா? 90 நம்ம ஹால்மார்க்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? ஹால்மார்க் தங்க எதை வச்சு சொல்றோம்? எத்தனை டச் சொல்றோம்? 916 இல்லையா? அதை கொஞ்சம் சொல்லும் போது 100 டச் இல்லைங்க சார், கொஞ்சம் கம்மி, 24 கேரட் சொல்றது இல்ல, 21 சொல்றோம். 24 தூய தங்கத்துல நகை செய்ய முடியாது. ஏதாவது ஒரு குற்றம் குறை, நம்ம மனிதர்கள் தானே, நம்ம முழுமைன்னு சொல்லக்கூடிய ஆள் எது? அதனாலதான் இறைவனிடத்துல வேண்டும் போது கூட, இறைவா நான் தெரிந்தும் தெரியாமலும் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு இறைவா. அந்த வேண்டுகோள் கூட, ஏன்னா நான் ரொம்ப யோகியம், என்ன போல எவனும் இல்லை சொல்லவே முடியாது. ஏதோன்னு ஒரு இடத்துல நான் தெரியாம கூட ஒரு வார்த்தையால் கூட யாரையாவது காயப்படுத்தி இருக்கலாமே, ஏதாவது ஒரு பண்புல இருக்கலாமே, யாருக்காவது கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றோம், ஒரு மனிதன் ஒரு 100% போறதுக்கு முழுமையா முயற்சி செய்யணும். ஆனா ஏதேனும் 90 மார்க் மேல வாங்கிட்டாலே போதுமே, நல்ல மதிப்பெண் தானே இல்லையா? 100 வந்துட்டா மிகச்சிறப்பு, நன்று, மிக நன்று, மிக 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 நன்றுன்னு சொல்றோம். ஆனா 60 அதனால 60 மதிப்பெண் வாங்கினாலே முதல் வகுப்புன்னு சொல்றோம். 80 மதிப்பெண் வாங்கினா ஹை ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்றோம், மேல் மட்டும் சொல்றோம். அவன் மனுஷனா இருக்கிறதுக்கு நல்ல விதமா அந்த தேறி வந்துட்டான்னு சொல்ல 35 மார்க் வாங்கினாலே பாசுங்கிறோம் இல்லையா? போடா நீ இப்படி அந்த கேட்டர்ல வெளியில வந்துட்டு போ அப்படி. ஆனா 35 வாங்க, நீ அதையும் வாங்காம கீழே இருந்தேன்னா என்ன பயன் இல்லையா? நம்மை நாமே மதிப்பிட்டுக் கொள்ளலாம். அதை பற்றி சொல்லுகிறார். இது பொது நலத்தை பற்றி இந்த சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பொது நலம் என்பது தன்னை சுயநலம் இருக்காது, அதுதான் மையம். இந்த உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அவன் தன்னை பத்தி மட்டும் நினைக்க மாட்டான், தான் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா நான் தானா நல்லா இருக்க போறேன், நான் மட்டுமே நல்லா இருக்குன்னு நினைச்சேன்னா அது சுயநலம். அத பங்கி தின்றால் பசி ஆறும், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் வள்ளுவர் சொல்லி இருக்கிறது. சரி, எந்த செய்தியை தொட்டாலும் நீங்க காலையில் சொன்னது போல அதுல பதில் இருக்கு. அதுதான் ஆச்சரியமான ஒரு தகவல். ஒரு மனிதனால் இத்தனை தகவலை, இத்தனை செய்தி உள்ள சொல்ல முடியுமா? சொல்லப்பட்டிருக்குது. அதை பார்க்கும்போது, ஏனென்றால் ஒரு மழை எடுத்துக்கலாம், பஞ்சபூதங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். மழை என்னைக்காவது இவனுக்காக, இந்துவுக்காக தான் மழை பொழிகிறேன், கிறிஸ்துவனுக்காக தான் மழை பொழிகிறேன், இஸ்லாமியர்கள் இவங்கெல்லாம் இவனுங்களுக்காக தான் எங்கேயாவது சொல்லுதம்மா? அவன் இந்து ஆயிரு, முஸ்லீம் ஆயிரு, கிறிஸ்துவன் ஆயிரு, பௌத்தன் ஆயிரு, சீக்கியர், அது சீக்கு பிடிச்சவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தா இல்லையா, எல்லோருக்குமானது மழை. ஏனென்றால் மனித குலம், உயிர்கள் தழைப்பதற்கு பெய்வது மழை. அந்த மழையை போல இரு, கைமாறு வேண்டா கடப்பாடு, இப்படி சொல்றாரு. கைமாறு வேண்டான் கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொள்ளோ உலகு. மாறி என்ற சொல்லு மழையை குறிக்கும். மாரியம்மா மாரியம்மா சொல்றேன் இல்ல, மாறி என்று மழையை குறிக்கும், இயற்கை குறிக்கும். மழை போற்றுதும் நிலைப்படும் இல்லைங்களா? நம்ம இளந்தவாடிகள் என்ன அழகா சொல்றாரு, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், எல்லாம் இயற்கை தான் பாராட்டுவார், வாழ்த்துவார் பெரியதில். ஆக இயற்கை என்பது மிகப்பெரிய ஒரு வாழ்த்து. இயற்கை நம்மை மனித குலத்திற்கானது. சூரியன் உதிக்கின்றது, உலகம் எல்லாம் தலைப்பதற்கு சூரிய ஒளி. என்னைக்காவது பாகுபாடு பார்த்துருக்குதோ? இந்த மனுஷனுக்கு தான் வரும். உக்ரைன்காரன் ரொம்ப உக்கிரகமா இருக்கான், இந்தோனேஷியாக்காரன் ரொம்ப இண்டிபெண்டா இதா இருக்கிறான், அமெரிக்காக்காரன் அவன் இதா இருக்கிறான், அவனுக்கு கொடுக்க கூடாது, ரொம்ப குறும்பு பண்றான், அப்படியெல்லாம் பார்க்குதான். எல்லோருக்குமானது இயற்கை இல்லையா? அதை போல எல்லோருக்குமானது மழையை போல என்று சொல்லுகிற இந்த மாறி என்ற சொல்லுக்கு மழை என்ற பொருள். சமுதாயத்திற்காக உழைப்பவர்கள், நம்ம இந்த கைமாறி விரும்பாத நன்மை செய்யும் மழையை போன்றவர்கள் என்று இந்த குரல் மூலமாக தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. பொது நலம் விரும்புபவர்களுக்கு கிடைத்த செல்வம் எல்லாம் இந்த சமூகத்திற்கு பயன்பட கொடுத்துருவாங்க. சமூகம் பயனுற அவர்கள் ஏதேனும் ஒரு பங்களிப்பு செய்து விடுவார்கள்.
அதற்காகத்தான் இயற்கை பேராற்றல் உனக்கு அந்த செல்வத்தை கொடுக்கிறது. நிறைய பேருக்கு அவனுக்கு நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன் தெரியுமா, அவனுக்கு நான் என்னென்னலாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு தான தர்மம் செஞ்சிருக்கேன் தெரியுமா பேசுறாங்க. அட மடப்பயலே, இயற்கை பேராற்றல் உன் மூலமாக அவனுக்கு கொடுக்கிறது, உன் மூலமாக அவனுக்கு கொடுக்கிறது. அதுதான் நம்ம கவனிக்கணும். இந்த குழந்தைகளுக்கு பாடம் நடத்துறதை பத்தி கவிக்கு ஐயா மிக அழகாக கவிதை எழுதுவார். குழந்தைகள் தினம் கொண்டாடுகிறீர்களே, எல்லா தினம் இப்ப வந்துட்டு பொறியாளர் தினம், நடந்தால் தினம், நின்றால் தினம், வந்தால் தினம், போனால் தினம், முதியோர் தினம், முதியோர் இல்லாதவர்கள் தினம், இளைஞர் தினம், காதலர் தினம், கன்றாவி தினம், இல்லை எத்தனை தினங்களை எது இருக்கும் சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா, அதிகாரத்திலே வருது. ஆக இது ஒவ்வொரு தினத்தை நம்ம கொண்டாடுறோமே. கவிக்கு ஐயாவுடைய கற்பனை பாருங்க, என்ன ஒரு மிக அழகான சொல்லாட்சி. அவர் சொல்லுகின்றார், குழந்தைகள் தினம் கொண்டாடும் பெரியவர்களே, சான்றோர்களே, குழந்தைகளை எப்போது கொண்டாட போகிறீர்கள்? குழந்தைகளை எப்போயே கொண்டாட போறீங்க? அதாவது குழந்தைகளை உருவாக்குகிறேன் என்று சொல்லி குழந்தைகள் என்று சொல்லி குழந்தைகளுக்கு நார் நாராக கிழித்து விடாதீர்கள் என்று சொல்லுவார். குழந்தைகளை போட்டு அவர்களுக்கு நிறைய இருக்கு, எதிர்பார்த்து கொண்டுருவாங்க. அவர்களை தட்டி தட்டி அவர்களை வந்து சிற்பமாக உருவாக்குங்கள், அத்தனை செயல்கள் இருக்கு. அவர்களை நார் நாராக கிழித்து விடாதீர்கள் என்று அழகாக சொல்லுகிறார். ஆக கவிக்கோ எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஞானம் பெற்ற கவிஞர்கள்ல அவர்ல வரும். அவருடைய ஆலாபனை கவிதைக்கு சாகித்ய அகாடமி பெற்றவர், நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். மிகப்பெரிய அந்த பண்பு நலம் பாராட்டுறதை நிறைய சொல்லுவார். ரெண்டு பக்கமும் கரை இருக்குது, கட்டு கடங்க அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த கரை உடைத்து கொண்டு வெளியில போகாம இந்த நீரானது போய் கொண்டே இருக்கிறது. கட்டுப்பாடா இருப்பதை பற்றி, எங்கே கட்டுப்பாடு தவறுகிறதோ அது வந்து அழிவுக்கு போய் சேர்ந்து விடும் என்பது பொருளாக வருகிறது. அடுத்தது, புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற. புத்தேள் உலகத்தும் ஈண்டும், ஈண்டும்னா இங்கேயும் நீ வேறு எந்த உலகத்துல போய் தேடினாலும் இதுக்கு சமமான ஒரு நல்ல ஒரு பண்பு செயலை எங்கேயுமே பார்க்க முடியாது என்று சொல்லுகின்றார். ஆமா, ஏனென்றால் தன்னை போலவே அவங்களும் இருக்கணும். எனக்கு வலிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், முன்னாடி இருக்கிறவர் வலிக்க கூடாதுன்னு நினைக்கணும் இல்லையா? எனக்கு வலிக்க போது போலதானே அவருக்கும் வலிக்கும், எனக்கு பசிக்கிறது மாதிரி தானே அவருக்கும் பசிக்கும், எனக்கு வர்ற துன்பம் தானே அவருக்கு இருக்கும். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா முன்னாடி இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கோள். அதுதான் ஒப்புரவு அறிதல். அது அந்த ஒப்புரவு தன்மை இல்லாம போயிட்டா அவன் செத்தாருள் வைக்கப்படுங்கிறார். அவன் உயிரோடு இருப்பவனுக்கு சமம் இல்லை. எவ்வளவு அழகா சொல்றாரு அவர். என்ன சொல்லுவார்? ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். செத்த பணத்துக்கு சமம், அவ்வளவுதான். உன்னை மனுஷனாக உயிருள்ளவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இதை விட ஒரு அறிவுறுத்தி கோபமா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவரு வள்ளுவன் சொல்லுகின்றார். அதை போலவே ஒருவரிடம் இருக்கும் செல்வம், இப்ப ரத்தன் டாடா அவரை பத்தி நீங்க சொன்னீங்க, ஒருவரிடத்தில் இருக்கும் செல்வமானது நீர் நிறைந்த ஒரு குளம், அந்த ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் பயன்பெறுவதை போல. ஊருணி, புதிய சொல் எழுதிக்கிடுங்க, அது கிணறு. ஊரும் நீர் இருக்கக்கூடிய ஊற்று நீர் உள்ள கிணற்று நீர் சொல்லலாம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. இந்த திரு என்பது செல்வம். அதாவது நல்ல பேரறிவு கொண்ட ஒப்புரவு கொண்ட நல்ல மனிதரிடம் இருக்கும் செல்வமானது, திருவானது நடு ஊரில் இருக்கக்கூடிய பலருக்கும் பயன்படக்கூடிய ஊருணி போல, அந்த கிணற்று குளத்து நீரை போல எல்லோருக்கும் பயன்படும். எல்லாருமே வந்து அதை தண்ணீர் கொண்டு போய் குடிக்கிறது பயன்படுத்துறாங்கல்ல, இவன் தான் வரணும் அவன் தான் வரணும் இவங்களுக்கு தான் என்று இல்லாமல் எல்லோருக்கும் பயனுற அவருடைய செல்வம் பயன்பட்டது பலருக்கு. சொல்லுங்க. உண்மையில இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்களே, பண்புடையார் பட்டு உண்டு உலகம். இதுதான் அது, பண்புள்ளவர்கள் பண்பாளர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. மதர் தெரேசா எவ்வளவு பெரியது, அவங்களெல்லாம் மறக்க முடியுமா? அந்த மதர் தெரேசாவுக்கே முன்னோடியா ஒருத்தங்க இருந்தாங்க, ஐடான்னு சொல்லிட்டு. ஐடா அவங்களை பத்தி ஒரு இப்ப நேரம் இல்லை, என்னோட நேரத்தை சரியா முடிக்கணும், அடுத்த வாய்ப்பு வரும்போது நான் சொல்றேன். எத்தனை தகவல்கள். வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் ஒரு பொருள் வேண்டும் அல்லவா? பொருளற்ற வாழ்க்கை போய் சேரணும். அது
ஆக அந்த உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர்கள். அதை போலவே ஒரு நல்ல பயனுள்ள மரம், பழுத்த மரம், கனிகள் நிறைந்த ஒரு மரம், அது நடு ஊர்ல இருந்தால் அந்த ஊரில் உள்ள ஏழை பாளைகளாகட்டும், போறவங்க வர்றவங்களாகட்டும், வழிப்போக்கர்களாகட்டும் அந்த கனிகளை பறித்து வயிறார சாப்பிட்டு போட்டு போவாங்க. உண்டா இல்லையா? அது எவ்வளவு பெரிய பண்பு. நல்லோருட செல்வம் எப்படின்னு சொன்னா நடு ஊரில் நல்ல ஒரு பழுத்த கனிகள் நிறைந்த ஒரு மரத்திற்கு சமம். பாருங்க எப்படி கொண்டு வர்றாரு. பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்ற செல்வம் நயனுடையான் கண்படின். என்ன ஒரு வார்த்தை! பயனுள்ள ஒரு மரம், அது நடு ஊர்ல இருந்தா எப்படி எல்லோருக்கும் பயன்படுமோ அதை போல செல்வம் உள்ளவன், நல்லோர்கள், ஒப்புரவறிதலுக்கு சொந்தக்காரருடைய செல்வம் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு பயன்படும். நடு ஊர்ல ஒரு இங்க இருந்து அந்த பழத்தை சாப்பிடணும் சொன்னாக்கா, இங்க இருந்து நான் வந்து ஒரு எட்டி மடைக்கு போனா கடைக்கு போய் சாப்பிட்டு போட்டு வரலாம், அப்படி இல்லை. இங்க இருந்து சிறுவாணிக்கு போனாக்கா நல்ல பழம் கிடைக்கும், போனா கிடைக்கும், அது வேறு. ஆனா நடு ஊர்ல நம்ம இருக்கிற ஊருக்குள்ளேயே நடு ஊர்ல இருந்தா யாருக்கு வேண்டுமானாலும் பயன்படும் என்பதுதான் அந்த சொல்லாட்சி. பயன் மரம் எல்லோருக்கும் பயன்படும் அவர் சொல்லல, நடு ஊர்ல இருந்தா எப்படி ஊர் மக்களுக்கு எல்லாம் பயன்படுமோ அதை போல என்றதை காட்டுகிறார். அவர் மிகப்பெரியது. அது மட்டுமல்ல, ஒரு மரமானது முழுவதுமே எல்லாருக்கும் பயன்படும். இப்ப வாழை மரத்தை சொல்லலாம் சாதாரணமா, அது வாழை மரத்திலிருந்து, காயிலிருந்து, கனியிலிருந்து, தண்டிலிருந்து, ஒரு சிறுநீரகத்துக்கு அந்த தண்டு, வாழைத்தண்டு சொல்றோம், மட்டை இது இலையில போட்டு எல்லாமே தன்னை முழுவதுமாகவே ஈகம் செய்து விடுகிறது. என்பும் உரியர் பிறருக்கு. ஏன் நாறு கூட பூக்கட்ட உதவுது இல்லையா? அந்த மரத்துக்கு ஒரு கைத்தட்டு பாராட்டி வச்சிடலாமா? அரசு 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 என்னங்க இது? ஆக அதை போல பயன் தரக்கூடியதை சொல்றாரு. அது மருந்தாகவும் பயன்படும். வாழைப்பூ, வாழை நாறு, வாழை இது, வாழை ஒவ்வொன்றுமே, வாழைத்தண்டு பயனுள்ள மருந்தா இருக்குது. மருந்தாகி அப்பா மரத்தற்றால், மரம்தான், ஆனால் மருந்தாக கூட பயன்படுகிறது, விருந்தாகவும் பயன்படுகிறது, உணவாகவும் பயன்படுகிறது, எல்லா வகையிலும் பயன்படுகிறது, முழுமையாக பயன்படுகிறது. அந்த மரத்தை போல மருந்தாகி தப்பாத மரம் போல மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். அந்த பெருந்தகையான் கட் என்பது கண், அந்த பெருந்தகையானுடைய இடம். கண் என்பது இந்த இடத்துல இடத்திலே குறிக்கும். சரியா? பொருள், இடம், காலம், அந்த செயல் குணம் சொல்லி இடம் குறிக்கும். அந்த ஆக அந்த இடத்தில், அந்த செல்வம் உடையவனிடத்தில் இருக்கும் செல்வமானது முழுமையாக பயன்படக்கூடிய மரத்தை போல நம்ம பயன்படும் என்று இந்த இடத்துல சொல்லுகின்றார். அவர் வேற பழத்தை பற்றி சொல்லுகிறார் இல்லையா? பழம் அவர் பழத்தை பற்றி சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார், அப்படி அவரு வந்துட்டு ரொம்ப டயட்ல இருக்கிறேன் சார் அப்படின்னாரு. என்னப்பா உடம்பு கொஞ்சம் குறைக்கலாம்ப்பா, இவ்வளவு உடம்பு இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். பொன்னிச்சாமி அப்படியே பாக்குறாரு, ஏதோ மறுபடியும் ஒரு கதை ஏதோ வருது செய்தி. ஆமா, நடுவு சொன்னாங்க நல்லா இருக்குங்கய்யா, சும்மா குரலே சொல்லிட்டுன்னா அப்படியே அப்படியே அப்படி என்னங்க ரவீந்திர ஐயா, ரெண்டு செய்தி கூட வரும்போது அதோட தொடர்பு. அந்த நண்பர் என்ன சொன்னாரு, உடம்பு சொன்னு கொஞ்சம் பார்த்தேன். ஆமாங்க ஐயா, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குறைக்கலான்னு தான் இருக்கேன், அதுக்காக நான் வந்து இப்ப ரொம்ப உணவு கட்டுப்பாடோடு இருக்கேன்னாரு. என்னங்க கட்டுப்பாடுன்னு, காலையில நான் வந்து அதிகமா சாப்பிடுறதே இல்லைங்க. அதிகமா சாப்பிடுறது இல்லையா? காலையில பெரும்பாலும் சாப்பிடாம இருக்காதீங்க, ஏதாவது சாப்பிட்டா நல்லதுன்னு. நான் ஒரே ஒரு பழம் தாங்க சாப்பிடுறேன் அப்படின்னாரு. சரி, ஒரு பழம் தான் பரவாயில்லையே, இப்ப பழத்துல நிறைய ரஸ்தாலி இருக்கு, பூவம்பழம் இருக்கு, நிறைய பழங்கள், மோரி சீரை இப்படியா இருக்கு, நீங்க என்ன பழமே சார்? ஒரே ஒரு பழம், அப்படி பழம் வந்தா ஒரு பலாப்பழம் பெரிய பழமா பார்த்து சாப்பிடுவேன்னாரு. அட பாவி பயில, பலாப்பழம் பெருசா ஒரு பழம் சாப்பிட்டேன்னா 2-3 நாளைக்கு பசிக்காத, நீ இது டயட்ல இருக்கிறதா? ஏடா இப்படி இருக்கிற, கொஞ்சம் பாருங்க, வாயை கட்டுப்படுத்து இல்லையா? நான் காக்கன்னு வள்ளுவர் நாக்க மட்டும் சொல்லப்பா, இதையும் சொன்னாரு இல்லைங்கய்யா. இது சொல்லிட்டு ஒரு 30-40 வருஷம் முதல், அப்ப எல்லாம் எடை பார்க்கிற அந்த கருவி இருக்குன்னு தெரியுங்களா? இந்த எடை பார்க்கிற அந்த ஒரு ஏறி நின்னாக்கா டிங்குன்னு அது அப்படியே சுத்தும், இது வரும், நிக்கும். நின்ன உடனே அதுல இருந்து இது வந்து விழுகும், டக்குன்னு ஒரு அட்டை வந்து விழுகும். அதுல அட்டையில் ஐயா உங்களுக்கு தெரியும். அப்படி அவர் போய் ஏறி நின்னாரு. ஏறி நின்ன உடனே சுத்தி நினைச்சு டக்குன்னு ஒரு அட்டை ஒண்ணு விழுந்துச்சு.
அதை அட்டை எடுத்து படிச்சு பார்த்தேன். என்ன மாதிரி செய்தி ஒண்ணு எழுதியிருக்கும், ஒரே சமயத்தில் 2 பேர் ஏறி நிக்க கூடாதுன்னு வருது. புரியலையா? இல்ல செய்தியை சொன்ன, இப்ப புரியுதா செய்தி? ஆமாமா, அதை பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்க வாய்ப்பு இல்ல. எல்லா இடத்துலயும் இருக்கு. பெரும்பாலும் வந்துட்டு இந்த தொடர் விரை வண்டி போற இடத்துல, பேருந்து நிலையத்துல, சில இடத்துல வணிக வளாகங்கள்ல இப்போ ஒரு சில பேர் வச்சிருக்கிறாங்க இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப கம்மியாயிடுச்சு. அதுல அதான் சொல்லிட்டேன், ஏறி நின்னாக்கா அதுல அட்டையாட்டம் வந்து விழுகும் டக்குன்னு. அது ஏற்கனவே பதிவு செஞ்சு வச்சிருக்கும். அது ஜோதிடம் பார்ப்பது போல் எழுதி வச்சிருமா. நீ போய் நின்னாலும் அதான் வரும், அடுத்து நான் போய் நின்னாலும் அது வரும். அதுல எடை பார்க்கறதுக்கு வைக்காது, அதுக்கு பின்னாடி எழுதி இருக்கும். ஆமா, காசு போட்டா அதுல அது எழுதிரு. ஒரே சமயத்தில் 2 பேர் ஏறி நிக்க கூடாதுன்னு எழுதியிருக்கு. புரியல, அவ்வளவு குண்டா இருக்கிறார் அவரு. அவர் எடை பார்க்க ஏறினா அந்த எடை காட்டவே இல்லை. ஒரே சமயத்தில் 2 பேர் நிக்காதீங்க, ஒவ்வொருத்தரா நில்லுங்கன்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு உடல் எடை கூடியவர் என்று. அதான் ஒரு பழம் சாப்பிடுறாராமா. அப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சரி, அதற்கான இன்னொரு செய்தி அடுத்த இதுல சொல்லுகிறேன். ஆக இந்த ஆமா 218க்கு வந்துட்டோம். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒழுகார் கடன் அறி காட்சி அவர். பிறருக்கு உதவுவதை தன்னுடைய கடமையாக நினைப்பவர். எந்த சூழ்நிலையும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணணுமா, அதுதான் உயர்ந்த பண்பு என்று நினைப்பவர், தமக்கு வாய்ப்பில்லாத நிலையில கூட, தனக்கு வாய்ப்பில்லையே உதவி, இப்படியாவது அவனுக்கு உதவணுமே, எதாவது ஒரு வகையில என்னால முடியல, அந்த ஐயா கிட்ட சொல்லி ஒரு உதவி வாங்கி கொடுத்தலாமா, அவர்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வகையில உதவுவதற்கு கடன் அறி காட்சி அவர் என்று கடன் பட்டாவது உதவுவதற்கு முன் வருவாங்க என்று சொல்லுவேன். அப்படிப்பட்டவர் தான் நயனுடையான் நல்கூர்ந்தார் ஆதல் செய்யும் நீரே செய்யாது அமைகளாவாறு. அவன் ஈர மனம் கொண்டவர்கள், வீர மனம் இல்ல, ஈர மனம். ஈரம் கொண்ட மனம் கொண்டவர்கள் தான் கருணை உள்ளவர்கள், பிறருக்கு உதவ நினைப்பவர்கள். ஈர மனம் கொண்டவர்கள். நல்லவன் ஒருத்தன் வறுமை அடைந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் ஏழ்மை நிலை அடைந்தால் எப்போ எந்த சூழல் தெரியுமா, என்னால அவனுக்கு உதவ முடியலையே, அவனுக்கு இப்படியாவது ஒரு உதவி இருக்கலாமே, என் கவனத்துக்கு வந்துருச்சே, அவனுக்கு உதவணுமே என்று நினைக்க சூழல் உருவாச்சுன்னா அந்த நிலை தான் உண்மையான வறுமை நிலை அவனுக்கு. அதுதான் ஈர மனம் கொண்டவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் உதவ நினைப்பார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வகையில் வந்துட்டு இந்த ஒப்புரவறிதல் என்னும் குறள் தலைப்பு நிறைவடைகிறது. நமக்கு இந்த வள்ளுவன் நம்ம கூறிய அந்த சான்றுக்கொற்ப நம்ம வாழ்ந்த மனிதர்களை ரத்தன் டாடா அவர்களை நம்ம சொல்லலாம். அதே போலவே இந்த குவைத் நாட்டு மண்ணில் வாழக்கூடிய ஒரு குவைத் வளைகுடா வள்ளல்னு சொல்லக்கூடிய முத்துப்பேட்டையில் வாழ்ந்த ஒரு மன்னர், நம்ம ஏழை குடும்பத்துல, அவரும் வந்துட்டு மீனவர் குடும்பத்துல பிறந்தவர் தான் டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி என்பவர். பிறருக்கு உதவுவதற்காக வேண்டி அவரை சென்று பார்ப்பவர், அத்தனை பேரை நேர்ல பார்ப்பவர்களுக்கு செய்தி உண்மையாக இருந்தால் இயன்ற வரைக்கும் எல்லாம் உதவுகிறார். ஒரு உயர்ந்த பண்பு, நம்மோடு வாழும் ஒரு மனிதராக இருக்கின்றார். மதர் தெரேசா அவங்களை சொல்லலாம். எத்தனை பேருக்கு வாழும் காலத்துல மற்றவர்களுக்கு சான்றாக வாழ்ந்தவர்கள், நிறைய பண்பாளர்கள். ஒப்புரவறிதலை போற்றுவோம், அதன் வழி நடப்போம் என்பதோடு இன்றைய குறள் வகுப்பு நிறைவடைகிறது. இதனுடைய 5 அதிகாரங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன். வெக்காமை, புறம் கூறாமை, பயனில சொல்லாமை, தீவினை அச்சம், ஒப்புரவறிதல் என 50 குறள் மணிகளை இந்த வாரம் நம்ம பார்த்தோம். சிறப்பு, மகிழ்ச்சி. அதை மீண்டும் ஒரு முறை படியுங்கள். எழுதிட்டு வர சொன்னேன். அடுத்த வாரம் நீங்க எல்லாமே குறள் ஒவ்வொரு அதிகாரம் படித்து நீங்க அதை காட்டணும், சரிங்களா? எழுதிட்டு வாங்க மாணவ செல்வங்கள். உங்க பெயரை புதியதாக வந்தவர்கள் பெயர் பதிவு பண்ணிங்க. இன்றைய வகுப்பு நீங்க அதை போலவே மாணவர்களாகட்டும், இளைஞர்கள், முதியோர் எல்லோருமே உங்களுடைய எண்ண பதிவுகளை குறள் வகுப்பில் அறிந்து கொண்டதை, உணர்ந்து கொண்டதை, கோவையில் கிடைத்த இந்த அரிய வாய்ப்பினை பதிவிடுங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம துணை இயக்குனர் அம்மா அவர்களிடம் பேசி இருக்கின்றோம். அதை ஒரு நூலாகுவதற்கு திட்டமிடலான் இருக்கிறோம். நல்ல பதிவுகள் அது சமூகத்திற்கு பயனுறும் வகையில்
இந்த அரசாங்கத்தின் மூலமா செய்து தமிழ் வளர்ச்சித்துறை மூலமா வெளியிடறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறோம். மகிழ்ச்சி. அதை சார்ந்து இன்னைக்கு நம்ம வாகை துரைசாமி ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்து பதிவை ஒரு சில மணித்துளிகள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார். ஐயா வாங்க, உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வகுப்பறைக்குள் ஓர் உலகம் இருக்கின்றது. அதுதான் நினைவுகளை புதுப்பிக்கும் ஆலயம். ஆம், 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மாணவனாக இருந்த பொழுது, அதாவது 1982 எங்கள் கல்லூரி முதல்வர் மு. தமிழ் குடிமகன் அவர்கள் எனக்கு ஆட்டோகிராஃப் எழுதிய வாசகம் என் நினைவுக்கு வருகிறது. இவ்வளவு ஆண்டு காலம் அந்த முழுமையாக நினைவுக்கு வரவில்லை. இந்த வகுப்பறைக்கு வந்த பிறகு எனக்கு முழுமையாக நினைவுக்கு வந்திருக்கின்றது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். நல்ல உணர்வுகளை நாளும் வளர்த்து நாட்டின் நலிவுகளை ஓட்டி உயர்த்து எல்லா வகையிலும் எம்மன் சிறக்க இயன்று உழைப்பீர் எய்துக வெற்றி என்று அவர் எனக்கு எழுதிய வாசகம் முழுமையாக இன்று நினைவுக்கு வந்ததை நான் மீண்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். மேலும் மகிழ்தல் வாழ்த்தியல் என்ற தலைப்பிலே ஐயா அவர்களை வாழ்த்தி ஒரு வாழ்த்துரையை உங்கள் முன்னால் வாசிக்கின்றேன். வாழ்வின் புதிய பாதையை திறக்கும் அறிவு பெட்டகமாம் திருக்குறளை வாழ்வியல் நோக்கில் எளிய நடையில் கற்றுத்தரும் அறிவுலக பேராசான் அன்வர் பாட்சா. கற்பதற்கு வயது தடையில்லை, தமிழ் வளர்ச்சித் துறையின் தாராள மனசு. மலரும் நினைவெல்லாம் மகிழ்வுடன் வந்து வந்து அலைமோதும் வகுப்பறை. எழுச்சி வேந்தராய் நிகழ்ச்சி நடத்துவதில் நிகரில்லா ஆளுமை. ஆசியுரை அன்புரை அத்துணையும் எடுத்துரைக்கும் நற்றமிழ் வித்தகர். மனித நேயத்துடன் மற்றவர்க்கும் மதிப்பளிக்கும் மாண்பமையர். புதிய உறவினராய் புரிய வைப்பார் உரிமையுடன் தன் கருத்தை. இவர் போன்றும் ஓர் மனிதர் இனி இவ்வையகத்தில் பிறப்பாரோ? வருங்கால சந்ததிகள் வாழும் நிலை பெறவே ஐயாவின் கருத்துக்கள் வரலாறாய் அமைந்துவிடும். வாழ்க இனிதே வானத்தைப் போல. வாய்ப்புக்கு நன்றி.